ஓகே. பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன். கோஹோஸ்ட் வந்துட்டாரு. ஆனா வந்து எஸ் என்னால காமிக்கல. இருந்துச்சா? காமிக்குதா? இப்ப காமிக்குது. ஓகே. இல்ல கோஹோஸ்ட் இல்ல, ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன். அது எப்படி கோஹோஸ்ட் கொடுத்தா எப்படி கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணி தானே வந்தீங்க? எப்படி வந்தீங்க? இல்ல ஸ்பீக்கர் மட்டும் தானே வந்த கோஹோஸ்ட் எனக்கு இது காமிக்கல. மேபி வந்திருக்கும், நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே இப்போ வந்துருச்சு. ஓகே. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்க? ஏகப்பட்ட அப்டேட் இன்னைக்கு. நேத்துல இருந்து ஈவினிங் திருச்சியில மழை பெய்யுது. எல்லா ஊர்லயும் பெரும்பாலான ஊர்ல மழை பெய்யும். அது வந்து விடவே இல்லை. திருச்சியில நேற்று பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் விடல, பெய்கிட்டே இருக்கு. ஒன்னும் தூரிக்கிட்டே இருக்கு. தூரி அப்படியே மழை நின்று நின்று தூரிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேற்று ஈவினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அப்டேட் விட்ட பாடு இல்ல, நிறைய வந்திருக்கு. நிறைய சொல்லுங்க. இன்னைக்குதான் நாமக்கல் கேரளா மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா என்னன்னா, இந்த மழையிலயும் காலையில படத்துக்கு போகணும்னு சொல்லி நினைச்சிட்டே தான் போயிட்டு வரும்போது அப்படிதான் வந்துச்சு. ஓகே, வீட்டுல இன்னைக்கு நிறைய திட்டே வாங்கினேன்னு வச்சுங்க. தேட்டருக்கு போனது திட்டே வாங்கினேன் இன்னைக்கெல்லாம். இன்னைக்கு என்ன தேட்டருக்கு போனீங்க? ஆமா, டேரேஸ்க்கு மதியானம் போனேன். சரி சரி. அதுக்குதான் வீட்டுல திட்டுவாங்க. அப்பதான் நீங்க ஃபோன் பண்ணும்போது அதுக்கு தான் கட் பண்ணேன். அப்புறமேட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஓகே படத்துல ஓகே. அப்புறம் ஈவினிங் கூப்பிடும்போது இந்த இவ்வளவு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் என்னத்தை பாக்குறது, அப்டேட்டா போட்டுருவோம் தான் எல்லாத்தையும் போட்டதுக்கு சரி டைம் ஓகே ஆயிடுச்சு. வீட்டுல ஓகே வேற திட்டு ஓகே. வாங்கினேன். இன்னைக்கு போடுங்க. இன்னைக்கு வந்துட்டு சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். மேபி மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆம், இன்னைக்கு வந்துட்டு ஆரியனோட அந்த கிளைமேக்ஸ் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸில் அது வாட்டர் சீக்வன்ஸு அதோட மேக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட்டத்தலை வந்து டிசம்பர் 18ன்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் டிசம்பர் 25 வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ டிசம்பர் 18 ஸ்லாட் வந்து எல்ஏகே படம் மட்டும்தான், வேற எந்த படமுமே கிடையாது. அதே மாதிரி டயங்கரம் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சு, விஜய் சித்து ஃபிலிம். அதுக்கப்புறம் முஸ்தபா முஸ்தபா படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாரா தாரா அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காமெடி ஆக்டர் சதீஷ் நடிக்கிற படம். அதே மாதிரி சிறை படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மன்னிச்சிரு அந்த பாடலுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேரேஷ்குமே ஃபர்ஸ்ட் டே 15.06 crore இந்தியாவில் பண்ணியிருக்கு. ஒன்லி ஹிந்தி வெர்ஷன் மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. கொம்பு சிவி படம் வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல்ல எஸ் பிக்சர் வாங்கியிருக்காங்க. இன்னும் அவங்களுமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல, மேபி டிசம்பர் வரலாம். அங்கம்மாள் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் டிசம்பர் 5 வருது. அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் காஜுராஹோ ட்ரீம்ஸ் அப்படின்ற படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் அசோகன், ஸ்ரீநாத் பசி, ஷராஃபுதீன் நடிக்கிற படம். அந்த படமே டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்ற படத்துல இது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மலையாளம் ஃபிலிம். பட் அதர் லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது போல். ஸோ ரிலீஸ் டேட் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காதல் ரீசெட் ரிப்பீட் அந்த படத்துலேருந்து எம்மா கஜினி அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல்ல. ரியோ ராஜோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. ஸோ அதுவுமே பார்க்கலாம். அதே மாதிரி இது மூன் வாக் அந்த படத்துலேருந்து யோகி பாபோட கேரக்டர் போஸ்டர் 2 கேரக்டர் நடிக்கிற போல. ஸோ அந்த 2 கேரக்டர் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆட்டுக்கால் அழகு ராசா, அப்புறம் வந்துட்டு கவரிமான் நாராயணன் அப்படின்ற கேரக்டர்ஸு. அப்புறம் களம் கவல் படத்துலேருந்து ரெட் பேக் அப்படின்ற லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதானே, வேற ஏதாவது விட்டு போயிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஒன்று தேரேஷ்குமே, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ரிவால்வர் ரீட்டா. பரணி ப்ரோ, சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட் இருக்கு, உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா? சொல்லுங்க. இந்த ஈகோ படம் வந்து நான் இன்னைக்கு பார்த்தேன். சரி, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்றீங்களா? லைக் என்ன மாதிரி இருக்கு? இல்ல இப்ப சொல்லாதீங்க. இப்ப சொன்னீங்க நாங்க எங்களுக்கு ஸ்பாயிலர் இல்ல. நீங்க வந்து பரணிக்கு டிஎம் பண்ணுங்க. பரணிக்கு டிஎம் பண்ணுங்க. பரணி இந்த 15 நிமிஷம் என்ன இருந்துச்சு ஸ்கிரீன் பிளேயோட சொல்லுவார் உங்களுக்கு. டோட்டலா கதையே உட்காந்து சொல்லுவாரு. ஜோயல் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க டிஎம்ஏ பண்ணுங்க. நான்
வந்துட்டு வேற ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேற ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த 15 நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும். ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் அரசியல் நீங்க சும்மா இருங்க. நீங்க அப்படிதான் ஸ்பாயிலர் சொல்லிட்டு போய் ஏதாச்சும் ஒண்ணும் இல்ல ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு அடுத்தவங்க ஒண்ணும் இல்லைன்னு தான் சொன்னேன். ஒண்ணும் இல்லை. பரவாயில்ல, நீங்க எதையுமே சொல்ல வேணாம். நீங்க எதையுமே இந்த ஸ்பாயிலர் நீங்க படம் பார்க்கலாம், நாங்களும் அந்த படம் பார்க்கணும் தானே இருக்கோம். உங்களுக்கு மெசேஜ் பண்ண நீங்க பண்ணுங்க. ஜோயல் ஒரு 5 நிமிஷம் படத்துக்கு லேட்டா போவாங்க, 1/4 மணி நேரம் லேட்டா போயிருக்கீங்க. இன்னைக்கு மழை ப்ரோ சென்னையில, நல்லா எல்லாத்துலயும் டிராபிக் ஆயிடுச்சு. என்ன பண்றது? அப்படியா? ஓகே மகேஷ் ப்ரோ, இன்டர்வல் வர வரைக்கும் டார்ச் அடிச்சு சீட்டை தேடிட்டே இருப்பானுங்க. அப்படியா? நிஜமால்பா? சரி இல்ல அதெல்லாம் விடுங்க. இந்த அலாரம் வச்சு எந்திரிக்கிற மாதிரி ஒருத்தர் நீங்க ஸ்பேஸ் எத்தனை மணி கேட்டு ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவர்தான் கை தூக்கிட்டாரு. பிறகு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்த யாராலும் பேசிக்கலாம். ஹாய் பிரகாஷ் ப்ரோ. நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஹாய். ஆக்சுவலி ஒரு இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணணும். நேற்று வந்துட்டு சுகுமார் ப்ரோ வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டாரு, ஓகேவா? அது நேத்தே வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு சொன்னோம். அது என்ன ட்வீட் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்றேன். சுகுமார் ஒரு டெய்லி ஒரு பஞ்சாயத்துல வராரு, அவரும் இவரும் மறந்து பஞ்சாயத்து தான். அதனால அவர் இருக்கும்போது என்ன பஞ்சாயத்துனா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்துடுவார் அவரும். நீங்க அனுப்பிடுங்க, என்னங்கிறத பார்ப்போம். அவர் வந்துட்டு நேற்று லிங்குசாமி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று ஷேர் பண்ணாரு, ஓகேவா? சொல்லுங்க, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க, ஃபுல் ட்வீட்டே சொல்லிருங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது இல்ல. மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. லிங்குசாமி சொன்னதுக்கும் இவர் போட்டுக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி பரணி, மேல இது வந்துட்டு எனக்கு எது வரல. இல்ல வந்திருக்கு. ஓகே, இல்ல அது அந்த வந்திருக்கு. ஒரு தடவை வந்துட்டு அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியா அப்படின்னு சொல்லி ஒரு இதுல ஷோல ட்ரோல் பண்ணிருப்பாரு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ அவர் வந்து கருப்பு படம் டைரக்ட் பண்றாரு. ரீஎடிட்டட் வெர்ஷன் எல்லாம் வந்திருக்கு. நான் இப்போ அவர்கிட்ட வந்துட்டு ஃபன் வேலை கேட்கிறேன், 5 டிக்கெட் இருக்கு வரியா? அதான் இல்ல, கீழே போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட். சரி ஓகே, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் போட்டது ஓகே, அவர் என்ன சொல்லியிருந்தாரு சொல்லுங்க. லிங்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் படம் நல்லா ரிசீவ் ஆனுச்சு அப்படின்னா நம்ம பாலாஜியை கூப்பிட்டு கேட்கலாம், 5 டிக்கெட் இருக்கு பாலாஜி, வரீங்களா? அவர் சொன்னதுக்கும் மேல இருக்கிற கான்டெக்ஸ்டுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ஒண்ணு. இன்னொன்னு, அவரு கடைசி லைன்ல வந்துட்டு ரோலெக்ஸ் கேரக்டர் கேம் ஃப்ரம் அஞ்சான் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. அவரு வெரிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறாரு. இது நினைச்சிருந்தா டீட்டெயில்டா போட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரோலெக்ஸ் கேரக்டர் ஒரு 5 மினிட்ஸ் வந்த ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ல அவர் அப்படி பாக்குறது வந்துட்டு பயங்கரமா எல்லாரும் ஆடியன்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு படம் ஃபுல்லா ஒரு மெஜாரிட்டி போர்ஷனுக்கு அவரை ஸ்டைலிஷா நெகட்டிவ் ஷேட்ல காட்ட ட்ரை பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே கான்டெக்ட் மிஸ் ஆகுது. இப்போ இதனால என்ன, இதை வந்துட்டு நாங்க நேத்தே வந்துட்டு அவர்கிட்ட கோர்ட்ல எல்லாம் போட்டு சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம், ஓகேவா? இப்ப அதனுடைய இப்போ இது வந்துட்டு எந்த மாதிரி நெகட்டிவ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது நேத்தே தெரிஞ்சதுனால தான் சொன்னோம். இப்போ இன்ஸ்டால பாத்தீங்க அப்படின்னா இவர் போட்டிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை யாருமே வந்துட்டு பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. செகண்ட் கமெண்ட்டை அப்படியே எடுத்து இன்ஸ்டால வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வெரிஃபிகேஷன் இல்ல லைவ் ஈவெண்ட்ல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதனா சப்ஜெக்ட் மிஸ் மேட்சஸ் வந்துட்டு ஆகுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவர் போட்டிருக்க இந்த நேத்து போட்ட இந்த ட்வீட் வந்துட்டு முந்தா நேத்தோ அதுக்கு முந்தின நாள் வந்த இன்டர்வியூல இருந்து எடுத்து போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது நேத்தையும் எடுத்து போடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியல. ரெண்டாவது, அவர் போட்டிருக்கிறதுல கான்டெக்ட் மிஸ் ஆகுது அப்படின்றதை சொல்லியுமே ஒன்னே டெலிட் பண்ணிட்டு ஃபுல்லா கிளாரிட்டி கொடுத்துருந்துருக்கணும். ஒன்றும் இல்லை, அவரோட அந்த ட்வீட்டுக்கான ரீச்சும் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கான ரீச்சும் வந்துட்டு கொஞ்சம் நீங்களே பாருங்க.
சரி ப்ரோ, நீங்க இத அவரு வரும்போது கேளுங்க. என்ன மேபி இல்ல ஏதாவது ஒரே நிமிஷம் வரணி, எனக்கு புரியல என்ன கேட்க வர்றாரு அவரு. இது ஒரு சொல்லலையாமா லிங்குசாமி? இல்ல எனக்கு ஏங்க புரியல. ஒண்ணும் இல்ல மகேஷ் ப்ரோ, ஒண்ணும் இல்ல. அவர் எனக்கு போட்டிருக்க வேர்டிங்ஸ்ல இருக்க கண்டென்ட் வந்து படிக்கிறப்ப வேற மாதிரி ஆகும். திரும்ப வந்து லிங்குசாமிக்கு இன்னொரு தடவை 2.0 இன்னொரு தடவை ட்ரோல் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகுது. ஏன்னா அஞ்சான் சமயத்துல அவர் ஒன்று ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்று பேசி அது கொஞ்சம் ட்ரோல் ஆகி படத்துக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சு. அது மாதிரி இப்போ அவர் ஒரு விஷயம் வேற மாதிரி சொல்லியிருக்கிறத இவர் வேற மாதிரி ட்வீட்டா பண்றதுனால இன்னொரு தடவை நெகட்டிவ் எனக்கு அந்த குவாட்சனுக்கு படிச்சு இப்போ தான் நான் படிச்சு பார்த்துட்டு வரேன் எல்லாத்தையுமே. இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி அந்த எப்படி சொல்றேன், இன்னொரு வாட்டி அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இவர் கேட்கறது நியாயம். ஆனா சுகுமார் மட்டும் தான் கேட்கணும். சுகுமார் ப்ரோ வரணும். இப்ப மெசேஜும் பண்ணிருக்கேன் அவரை. அவர் வர, ஏன்னா அவர் இருக்கும்போது தானே அவரை பத்தி பேச முடியும். நம்ம எப்பவுமே இல்லாத அதை பத்தி பேச முடியாது. இதுக்கு பதில் அவரு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்பதான் இந்த பேட்டி நானும் பாக்குறேன். நேரத்துல இருந்து இப்ப 23 மணி நேரம் ஆச்சு போல இருக்கு. நான் 23 மணி நேரம் இப்பதான் பாக்குறேன். அதுக்கு மேல அந்த 2 hours முன்னாடி இந்த இன்ஸ்டால உள்ளதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்கல்ல, அதையும் இப்பதான் பாக்குறேன். இப்ப நமக்கு இவ்வளவு ஆன்லைன்ல, ஏன்னா காலையில இருந்து நமக்கு வந்து நிறைய என்ன இவ்வளவு நேரம் இருந்துமே நமக்கே ஆன்லைன்ல இருந்துமே நமக்கு தெரியல என்ன படம் பார்த்தது அது இதுன்னு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்போம். நீங்க அப்படியே ஸ்பீக்கர்ல இருங்க. அவர் வந்துருவாரு. எப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா தான் வருவாரு. வந்துருவாரு. வந்தோமே கேளுங்க. ஓகே ப்ரோ, டன். டன். ஓகே. மாவீரன் என்ன புது டிபி? எப்பவுமே அப்கமிங் மூவில அப்படிங்க இந்த வாட்டி போயிட்டீங்க பின்னாடி. பிரகாஷ், நான் ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் யோசிச்சு இல்ல ப்ரோ, பாருங்க டிபி பிரகாஷ். நல்லா இருந்துச்சு. ஓகே இல்ல டன். பாருங்க பிரகாஷ், சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ 2040ல பிரகாஷ் ப்ரோ குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகுதான். பிரகாஷ் ப்ரோ ஒரு பையனோட போவாரு. ஏய் யார் தெரியுமா, நானு ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு யோசிச்சு பாக்குறேன். எல்லா சினிமாஸ் ஃப்ரெண்ட்ல எனக்கு அது எதுக்கு யோசிச்சு அப்படியே பாக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரிலீஸ் இப்ப ரிலீஸ் ஆகிறதே பார்க்க மாட்டேன். நான் அப்போ 40 வருஷம் கழிச்சு ரீலீஸ் வேற பாக்கணும்னாக்கும் நீங்க நீங்க 40 40 இன்னும் வருஷம் 20 இல்ல, 15 வருஷம் இன்னும் 15 வருஷம் ரைட்டு. 15 வருஷம். நீங்க நீங்க நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். கரெக்டா 15 வருஷம் கழிச்சு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும்போது, இல்ல 15 வருஷத்துக்கு மேல ரிலீஸ் ஆகும்போது நீங்க அந்த படத்துக்கு போவீங்க. நான் பெட் கட்டுறேன். இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஆமாங்க வரணி ஆமாங்க, அவர் அதுக்கு போவாரு, நீங்க மதராசி படத்துக்கு போவீங்க உங்க பிள்ளைய அதை பரணி ஏங்க அப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க ஏங்க? பரணி அப்ப என்ன ரிவ்யூ போடுவீங்க நீங்க ஜிபிக்கு 15 இயர்ஸ் ரீ ரிலீஸ்க்கு? அதை அப்ப பாத்துக்கலாம் ஏங்க மகேஷ் ப்ரோ. இப்ப படம் பார்த்ததுக்கு ரிவ்யூ சொல்லுவிட. அவருடைய தேரை பார்த்துட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க பாருங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அப்ப இன்னொரு படம் 2 படம் பார்த்துருக்காரு நினைக்கிறேன். நான் ஒரு படம் தான் பார்த்தேன். ரிவால்வர் ரீட்டா? ஐயோ, சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சரி நீங்க ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கீங்க? ரிவால்வர் ரிட்டாக் போறீங்களா, டேரேஸ்க்குமே போறீங்களா? தமிழா ஹிந்தியா? ரிவால்வர் ரீட்டாவே போயிடுறேன். ஓ, தமிழுக்கு முன்னுரிமையா? சரி ஆரம்பிங்க. அப்படி இல்ல, இதை பிடிச்சிடலாம். ரிவால்வர் ரீட்டா நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி பார்ப்போம், எப்படியும் கொஞ்சம் ஓரளவு ஓகேவா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். எனக்கு என்ன சொல்ல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா போக 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 வந்துட்டு என்ன சொல்ல, இன்ட்ரோல் பிளாக்கு ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் சரி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப் வச்சு செஞ்சுட்டாங்க. ஐயோ, இது என்னன்னா போகுது போகுது போய்கிட்டே இருக்கு, முடியவே மாட்டேங்குது. இது என்ன, நம்மளுக்கு வந்துட்டு அந்த லீட் கேரக்டர் மேல ஏதாவது ஒரு இது தோணணும். அந்த ஒரு இதே வந்துட்டு நமக்கு வந்து அந்த கனெக்டே பண்ணிக்க முடியல படத்துல எந்த கேரக்டரோடையும். நிறைய காமெடிஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு காமெடி கூட எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகல. 1, 2 விஷயம் தவிர அந்த ஸ்விக்கி ஆர்டர் பண்ற ஒரு இது இருக்கு. அதுவும் அப்புறம் இன்னொரு ஒரு சீன், அந்த ஒரு ட்ராலி சீன் ஒண்ணு இருக்கும். சில ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாம தான் போனேன். ஸோ எனக்கு சில இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப சோதிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கீர்த்தி சுரேஷ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா படமா பாக்குறப்ப வந்துட்டு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அந்த படம் பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. அதே மாதிரி தேரேஷ்க்குமே எனக்கு ஸ்டோரி லைனா பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னா வந்துட்டு அதுதான் சொல்லுவேன். அதே மாதிரி பிரகாஷ் ராஜ், தனுஷ் அவர்கள் சீன்ஸுமே வந்துட்டு என்ன சொல்ல, ரொம்பவுமே ஜாலியா ஃபன்னா நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த எமோஷன் எனக்கு வந்துட்டு நல்லா ஒர்க் ஆச்சு. கீர்த்தி சன்னும் அவங்களுக்கு கொடுத்தது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா என்னன்னா, எனக்கு இவங்க தனுஷோட கேரக்டரும் சரி, கீர்த்தியோட கேரக்டரும் அவங்களோடதும் சரி, எனக்கு அந்த 2 கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் கேரக்டரா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. 2 கேரக்டர்லயுமே வந்து ஒரு
குறை இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படின்றப்போ எனக்கு பர்சனலாக வந்துட்டு அந்த 2 கேரக்டர் மேலேயும் தப்பு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அப்படின்றப்போ எனக்கு வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் எனக்கு வந்து அது கன்வே ஆகலை பெருசாக. எனக்கு சில இடம் நல்லா இருந்துச்சு, சில இடம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலைன்றப்போ அதேமாதிரி செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ட்ராகியாக போச்சு, அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபைனல் ஆக்டும் சரி, அந்த எண்டிங்குமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஓவரால் வந்துட்டு எனக்கு ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் இருந்துச்சு இந்த படம். அவ்வளோதான் இந்த 2 படத்துக்கான ரிவ்யூ. ஓகே, சுமார் ப்ரோ வந்துட்டாரு. சுமார் ப்ரோ நான் மேல இருக்குல்ல, போயிட்டாரு. அதுதான் பஞ்சாயத்து. போயிட்டாரா? வந்துட்டாருங்க, இவரு இப்பதான் வந்தாரு. வர்ற அவரு போயிட்டாரு. சரி, ரைட், ஓகே. சுமார் ப்ரோ என்ன பஞ்சாயத்துல மேல இருக்க என்ன இல்ல, மேல பஞ்சாயத்து? மேல மொட்டை மாடியில இருப்பாங்க 3 ட்வீட், அதுதான் பஞ்சாயத்து. அது உங்கள்கிட்ட கேட்டு ஒரு நண்பர் வந்து இருந்தாரு. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசினா முறையா இருக்கும்ட்டு நீங்க அது மேல படிச்சு பார்த்துட்டு வாங்க. சொல்லுங்க மேல நீங்க போட்டிருக்க ட்வீட்டை பார்த்துட்டு வந்துட்டாரு, அவரே வந்துட்டாரு. பாத்துட்டேன். கேட்கிறாரு உங்கள்ட்ட கேள்வி, கேளுங்க சும்மா. கேளுங்க. யாரு? சுகுமார் ப்ரோ கேக்குதா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ நேத்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டீங்கல்ல, அது கீழே கமெண்ட் போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு மேலேயே இன்னும் ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன், அது பாருங்க. நீங்களே அந்த ட்வீட்டுக்கு உண்டான கோட்டும் அதாவது பாருங்க. நீங்க ஷேர் பண்ண விதம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. நீங்க எப்படி பண்ணுவீங்க, நான் எப்படி ரிப்ளை பண்ணியிருந்தேன்னு பாருங்க. அது பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து பேசலாம். சரி ப்ரோ, நார்மலா ஷேர் பண்ணியிருந்தாலோ இல்லை எனக்கு இன்பாக்ஸ் பண்ணியிருந்தாலோ பாருங்களேன். நான் ஏன்னா ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு இருக்கேன், அதுக்குதான் சொல்றேன். நானுமே ஆர்கியூவே பண்ணல ப்ரோ, ரொம்ப சிம்பிள். இருக்கிற கண்டென்ட் தான் நானும் போட்டேன். என்ன அவர் வந்து ஃபன் இல்ல ப்ரோ, அவர் ஃபன் வேலை சொன்னாருன்றத பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்றத எனக்கு கீழே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வேற என்ன, அதுவும் 25,000 பேர் பார்த்திருக்காங்க, வேற என்ன வேணும்? சரி ப்ரோ, நார்மலா போட்டிருக்கிறதுக்கும் நீங்க ரிப்ளைல போட்டிருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க. அதுதான் ப்ரோ, ஃபன் வேணுன்றது எனக்கு எப்படி, நானும் அங்க அதாவது வீடியோவா போட்டா அது வேற, அது நான் எழுதி போடும்போது படிக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. அது தப்பா படிக்கிறவங்க சைடுல தப்பா தெரியும், கரெக்டா படிக்கிறவங்க கரெக்டா தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சூர்யாக்கு அகைன்ஸ்டா ட்விஸ்ட் பண்றேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா, ஸ்பேஸ்ல அதிகமா சூர்யா பத்தி பேசுறது யாரும் நீங்க கேட்டுங்க. இல்ல என் டைம் லைன்ல போய் இதுவரையும் ஒரு நெகட்டிவாச்சும் சூர்யாக்கு போட்டிருக்கேன்னு போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து நீங்க பேசலாம். நான் மத்த கண்டென்ட்லாம் அதாவது நம்மளே ஒரு மல்டிபிள் டைம் நான் அந்த பிராக்கெட்ல அந்த ஃபன் பண்ணிட்டேன் கமெண்ட்ல. அத நான் நீங்க பேசுறது மட்டும் எனக்கு தெளிவா கேட்கல, நீங்க பேசுறது எனக்கு அப்பப்போ பிரேக் ஆகுது. இல்ல ப்ரோ, அவர் வந்து ஃபன் வேலை சொன்னார் அஞ்சான் படத்துக்கு. இப்ப நான் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு வரியான்னு லிங்குசாமி வந்து வீடியோவா போட்டேன், எழுதி போட்டதுல தெளிவா கேக்குதா? பிரேக் ஆகுது. ஆமா சுகுமார், நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எழுதி போட்டிருக்கிறதுலயுமே ஒரு இடத்துல எரர் இருக்குது ப்ரோ. அவரு இஃப் திஸ் மூவி கோஸ் வெல் ஐ வில் ஆஸ்க் ஆர்ஜே பாலாஜி இஃப் 5 tickets இஸ் தேர், கேன் யூ கம். அது அவரு சொன்னது. நீங்க போட்டிருக்கிறது த மூவி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல், கம் அவுட் வெல், நவ் ஐ வில் ஆஸ்க் ஹிம் 5 tickets இருக்கு வரியா அப்படின்றது என்டையர் கான்டெக்ஸ்டவே இங்க சேஞ்ச் பண்ணுது. அதாவது ஒரு இது பண்ணிருக்கிறோம், நல்லா போனுச்சு அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லி சொல்றதுக்கும், சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்குது, இப்ப நான் அவர்கிட்ட கேட்பேன்றதுக்கும் எவ்வளவு கான்டெக்ஸ்டுவல் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க கான்டெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் எனக்கு கேட்கல ப்ரோ வாய்ஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா மத்தவங்களுக்கு? இல்ல நீங்க பேசுறது பிரேக் ஆகாம கேக்குது, எனக்கு சும்மா பேசுறது சுத்தமா கேட்கல. வந்துட்டு ஒரு நிமிஷம் வருவார், ஃப்ரீ ஆகி வருவார். ஓகே ப்ரோ. பரணி, சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த அப்டேட் சொல்லும்போது அந்த கொம்பு சிவி ஏதோ எஸ் பிக்சர்ஸ் ஏதோ வாங்கியிருக்காங்க நீங்களா? அது அந்த என்ன சங்கரோட அந்த இதுவா?
இல்ல அதுல இல்ல 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 பிக்சர்ஸ் இல்ல இல்ல எஸ் அது அது வரும், இது வேற. எஸ் வரல. அது வேணுங்களா? ஓகே ஆமா, அது எஸ் வரும், எஸ் பிக்சர்ஸ்னா இருங்க. எஸ் வரும் ப்ரோ பிக்சர்ஸ்ல. இப்ப இது கேக்குதா? வந்து இந்த கேக்குது. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இப்ப கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? பிரேக் ஆகுதா? இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகல, தெளிவா இருக்கு. முன்னாடி தான் ஹெட்செட் ப்ராப்ளமா இல்ல நெட் ப்ராப்ளமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்னாச்சு? நீங்க தான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல, அதுதான் நேத்து அவர் என்ன இப்போ கேக்குறாருன்னா அவரு நான் இப்போ எழுதி போடும்போது வேற எப்படி ப்ரோ போட்டு, நான் வீடியோவா போட மாட்டேன் எப்பவுமே. நான் வீடியோ போடுறது வந்துட்டு எனக்கு பழக்கம் கிடையாது. இருக்கிற வீடியோ அப்படியே போட மாட்டேன். எழுதி போடும்போது கான்டெக்ட் வந்துட்டு நீங்க படிக்கிற விதம் தான். அது நீங்க நெகட்டிவா படிச்சீங்கன்னா நெகட்டிவா இருக்க போது, பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவி நல்லா வரலன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நான் மூவி ப்ரோ பார்த்துட்டேன் ஆல்ரெடி. அவர் அது அவரு கேட்கல. அந்த சொன்னதுக்கும் நீங்க ட்வீட்டுக்கும் கீழே போட்டுக்கு போட்டிருக்கிறதுக்கும் ரீச் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குது இருக்கு, ப்ரோ. அதுதான் சொல்றது. ப்ரோ ஒண்ணுமே அது இல்ல. நான் அதுக்குமே இஃப் கீழே இட் ரிப்ளை கோஸ் வெல், கொடுத்துட்டேன். அவர் இல்ல இல்ல, பண்வேல தான் சொன்னாருன்னு. சரி ப்ரோ, நான் நீங்க அதாவது போடும்போது தப்பா எது மீன் வெளியில போயிருக்குது, எது அதிகமா இல்ல உங்க இல்ல இல்ல, நாங்க எது அதிகமா போயிருக்கேன்னு இல்ல. நான் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்து நான் என் சைட்ல இருந்து என்ன வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்றேன். நான் நெகட்டிவாலாம் அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணல. அந்த படத்துக்கு ரீஎடிட்டுக்கு எத்தனை பேர் இங்க ரிவ்யூ போட்டாங்க? நீங்க அவங்க எல்லாம் போய் கேட்க மாட்டீங்க. நான் போட்டிருக்கேன் அந்த படத்துக்கு ரீஎடிட்டருக்கு. நான் வந்து ரிவ்யூ போடலன்னு என் பேஜ்ல போய் பார்த்துட்டு வாங்க. நான் என்ன ஒரு நெகட்டிவ் அதுல போட்டிருக்கேன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நான் அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்துட்டு ஏதோ ஒரு வேர்டிங்க வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை நான் கமெண்ட்லயும் போட்டுட்டேன். எனக்கு வந்து நவீனன் சொல்ற ஒருத்தர், அவரும் சூர்யா ஃபேன் கிளப்ல தான் இருக்காரு, அவர் மெசேஜ் அனுப்பிச்சாரு. அவருக்கு நான் ரிப்ளை பண்ணேன். சரி ஓகே ப்ரோ, நான் அது என்னன்றத கமெண்ட்ல கரெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க இப்ப ரீச் போச்சா போலையான்றதுலாம் விட்டுருங்க. நான் டெலீட் பண்ணனா அதுவே நெகட்டிவ் ஆயிடும் தான் நான் டெலீட் பண்ணல. அப்பயே அது நல்ல ரீச் ஆயிடுச்சுன்றனால தான் நான் டெலீட் பண்ணல. ஏன்னா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், அது இன்னும் நெகட்டிவிட்டியா போகுன்றதுக்காக தான் நான் கமெண்ட்ல ஜஸ்டிஃபை பண்ணணுன்றதுக்காக கமெண்ட் பண்ணேன். அதை நான் வந்து இது பெரிய இஷ்யூ ஆக்கவே விரும்பல. அதை வந்து படிக்கிறவங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு எப்பவுமே நெகட்டிவ் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது இல்ல. நான் என் சைட்ல இருக்கிறது இதுவரையும் அவருக்கு என்னென்னலாம் பாசிட்டிவா நான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க வந்து அதுதான் இருக்கு. நான் பர்பஸ்ஃபுல்லா எதுவும் பண்றது கிடையாது. அதுக்கு நான் கமெண்ட்லயும் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவர் என்ன கேக்குறா, எடிட் பண்ணலாம்லன்னு கேக்குறாரு டேரக்டா அந்த ட்வீட். எடிட் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க எல்லாமே வந்து அவங்க எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ண டைம்ல 1 hour தாண்டிடுச்சு. நான் எப்போ எப்படி எடிட் பண்ண முடியும் என்னால? நான் டெலீட் பண்ணனா ஆல்ரெடி அது எத்தனையோ புக் மார்க் பண்ணிட்டாங்க. நான் போட்ட டைம் வித்தியம் 1 hour அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு எல்லாம் வந்தாங்க, எனக்கு ரீச் அவுட் பண்ணாங்க. நவீன் என்ற ஒருத்தர் 1 hour கழிச்சு எனக்கு ரீச் அவுட் பண்ணாரு. அவர் பண்ண டைமே நான் வந்து என்கிட்ட இருக்கு. அப்ப நான் எடிட் பண்ணனா எடிட் பண்ற ஆப்ஷன் எனக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அதை நான் டெலீட் பண்ணனா புக் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க. அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும், இன்னும் நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகும். அது சூர்யாக்கு தான் நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் ஆகும், இல்ல வந்து அந்த படத்துக்கு தான் நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் ஆகும் இன்னும். அதனால தான் நான் டெலீட் பண்ணல. அதனால கமெண்ட்ல போட்டு ஜஸ்டிஃபை பண்ணேன். ப்ரோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகணுமோ அது ஆயிடுச்சு ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே என் பர்பஸ் அது கிடையாதுன்றது நான் சொல்லிக்கிறேன். அது நான் வந்து இதுவரையும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் கமெண்ட்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். ஓகேங்களா? நான் இப்போ நீங்க அதை பர்பஸ்ஃபுல்லா பண்ணீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. ஏன்னா இந்த ஸ்பேஸ்லயே நம்ம இன்டராக்ட் பண்ணிருக்கிறோம். இல்ல ப்ரோ, நீங்க பர்பஸ்ஃபுல்லா அப்ப நீங்க வந்துட்டு இன்டராக்ட் பண்ணிருக்கோம்னா நீங்க கோட் பண்ண விதம் எப்படி இருக்குன்னு நீங்க போய் பாருங்க. நீங்களே போய் பாருங்க, நான் வேற யாரையுமே பார்க்க சொல்லல. நீங்களே போய் அதை படிங்க. எனக்கு இன்பாக்ஸ்ல நீங்க வந்திருக்கலாம், போட்டவனே நீங்க பாத்துட்டீங்களா? அப்ப இன்பாக்ஸ்ல வந்து சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு. அவங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்வீட் போட்டிருப்பேன். அதே அஞ்சான் படத்துக்கு தேட்டர்ல வந்துட்டு லிங்குசாமி பேசுனது அதுக்கு முன்னாடியும் போட்டிருப்பேன். அந்த ஏன் இதுவாச்சு அஞ்சான் படத்தை வந்து 10 வருஷம் நல்றாங்கன்னு. அதுவுமே நல்ல ரீச் தான், அதுவுமே நல்ல ரீச் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நான் வந்துட்டு ரீரிலீஸ்க்கு எவ்வளவு நான் என் சைட்ல இருந்து புஷ் பண்ணி தான் இருக்கேன். எத்தனையோ பேர் நான் பாருங்க சொல்லி இந்த ஸ்பேஸ்லயும் சொல்லியிருக்கேன், தனியா ட்வீட்டும் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நான் வந்து ஒரு இதுவை வந்து அடிச்சு நீங்க நினைக்கிறீங்க, அது பார்க்க விதம் சுகுமார் விட்டு விட்டு கேக்குது. சுகுமார் நான் ரொம்ப பிரேக் ஆகுதுண்ணா. ப்ரோ நான் எப்போ நான் நெகட்டிவா போடுறேன் அப்படின்றாங்க. என்ன நீங்க கமெண்ட் பண்ணல, எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணல, நீங்க கோட் பண்ண எப்படி இருந்தது நீங்க போய் பாருங்களேன். இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல போடுங்க. அது மத்த ஷேர் பண்ணீங்களே, உங்களால நீங்க கோட் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் பண்ண முடியுமா? ப்ரோ நான் அதையும் சேர்த்து தான் ப்ரோ நீங்க போட்டதை வந்து
இல்ல அது 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 வார்த்தைகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது யாருன்னா படிப்பாங்களா? அது முதல்ல படிச்சா இக்னோர் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ப நீங்க தான் நெகட்டிவா பேசுறீங்கன்னா நான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நெகட்டிவா வரதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன். நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணணும், நான் பதிலே சொல்ல மாட்டேன். முதல்ல இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதே வந்துட்டு ஓகே நீங்க வந்து கேக்குறீங்க, இப்ப நீங்க நல்லா பேசுறீங்கன்றனால தான். நீங்க என்கிட்ட நவீன்ன்ற ஒருத்தர் வந்துட்டு, உங்களுக்கு இது நவீன் தெரியுமான்னு தெரியல, நவீன்ன்ற நவீன் என்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டு பேசினது நான் அவங்கிட்ட ட்வீட் ஷேர் அதுதான் சொல்றேன். பண்ணதான் ப்ரோ. நவீன் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது அவர் எப்படி பேசினாரு, நான் அதனாலதான் அதுக்கப்புறம் தான் கமெண்டே நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி நான் போடல. என்கிட்ட பேசுற விதம் ஒண்ணு இருக்கு, என்கிட்ட அப்ரோச் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா, அது அப்பவே எனக்கு எடிட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் பண்ணிருப்பேன். எனக்கு நீங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கோட் பண்ணதே வந்துட்டு நான் அப்போ ட்வீட் பார்த்தது நான் 10:17 தான் நான் பார்த்துருக்கிறேன், நான் அப்போ போட்டேன். ஆனா நீங்க அதை 9:09 போட்டீங்க, நான் பார்த்ததே லேட்டு தானே. அப்புறம் எப்படி என்னாலும் அந்த டைம்ல அதுதான் ப்ரோ. அப்ப நீங்க பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? நான் பண்ணது கரெக்ட்னு நான் சொல்லல. நான் அந்த வேர்டு யூஸ் பண்ணது மிஸ்டேக் தான். பட் ஆனா எனக்கு எண்ட் ஆஃப் த டே அவ்வளோ நெகட்டிவிட்டி சுத்தி இருந்துட்டு இருக்கும்போது நீங்க அதை பேர்ன் அவுட் பண்ற மாதிரி போட்டது, அதுவும் அந்த டைம்ல என்னோட மியூச்சுவல்ஸே நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி நான் எவ்வளவு போட்டிருந்தேனே, எல்லாமே ரீச் ஆயிருக்கு. இல்ல நான் இருங்க, அஞ்சான் படத்துக்கு ரிவ்யூ போட்டேன். அது நீங்க அதை பத்தி எதுவும் வந்து பேசல. நான் பாசிட்டிவ் அது ரீச் ஆச்சு. அதுவுமே 1.5 லட்சம் பேர் போயிருக்கு, 1.5 லட்சம் வியூ போயிருக்கு. அந்த ரீச்ல உங்களுக்கு தெரியலையா ப்ரோ? நான் தான் சொல்றேன், நானும் கேக்குறேன். நீங்க எத்தனை பேர் வந்துட்டு ரீரிலீஸ் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டாங்கன்னு போய் பாருங்க. நான் அந்த ஷோ டைம் போட்டிருக்கேன்ல அந்த படத்துக்கு, நான் ஷோ டைமே எப்படி போட்டேன்னு போய் பாருங்க. என்னோட ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்லிட்டு தான் போட்டேன். நான் ஏன் ட்ரோல் பண்ண போறேன்? அந்த மாதிரி எனக்கு என்ன ஏன் இருக்க போகுது? எனக்கு சூர்யா பிடிக்கும்ன்றது இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா ஃபேன்ஸ்க்கே நிறைய பேர் இருக்கு. என் மாவீரன் சூர்யா ஃபேன் தான். கருண்ன்ற ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவருமே சூர்யா ஃபேன் தான். இங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்ன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். நான் பர்பஸா வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ட்விஸ்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ட்விஸ்ட் பண்றவனா இருந்தா கமெண்ட்ல நான் இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பேன். நான் கமெண்டே பண்ணிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி டெலீட் பண்ணா நெகட்டிவ் ஆயிடும் தான் டெலீட் பண்ணல. நான் உங்களுக்கு ரீசனும் சொல்லிட்டேன் ப்ரோ. ஆனா எண்ட் ஆஃப் தி டே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்ப நான் தான் தப்பா படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்னா கூட நான் விட்டுறலாம். ஆனா நான் மட்டும் எனக்கு மட்டும் அது தப்பா கன்வே ஆகலையே. அதுதான் ப்ரோ. நான் இல்லாம மத்த கோச்சையுமே நீங்க போய் பாருங்களேன். சரி ஓகே ஓகே ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காம பாத்துக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான் கேக்குறது. ஏன்னா ஒவ்வொரு லிங்கும் இன்டர்வியூ. ஐயோ, நான் அதுக்குதான் இவ்வளவு நேரம் நான் பேச மாட்டேனே. இல்லைனா நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருப்பேனே. என்ன பண்ண முடியும்? இப்ப நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. நான் என்ன சொல்ல வரேன், இது பண்ணி என்னோட இன்டென்ஷனா நான் இதை பண்ணல. இன்டென்ஷனா பண்றவன் தான் திரும்பி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்டென்ஷனா பண்ணாதவங்க ஏதோ ஒரு டைம் நடக்கும்போது திரும்பி பண்ண மாட்டாங்க. அது கரெக்ட் பண்ணிக்கதான் நான் கமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இல்ல காகாஷ், ஒரே நிமிஷம் காகாஷ், நீங்களும் அதேதான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு இன்டென்ஷனலா போடலன்ட்டாரு. இதை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க இப்ப சொல்லதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப நீங்க தான் அதை நெகட்டிவிட்டி எனக்கு ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்படி ஒரு நடந்த விஷயமே தெரியாது. எனக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு இது தெரியாது. அதை ஏன் நீங்க இவ்வளவு தூரம் பேசி அதை பெருசாக்கி எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறீங்கன்ற? நீங்க தான் இப்ப அதை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு நெகட்டிவிட்டியை. ப்ரோ, நான் இதை எடுத்துனே வந்திருந்திருக்க மாட்டேன் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது இன்ஸ்டால வராம இருந்திருந்தா திரும்ப. அதுதான் கக்காஷி ப்ரோ சொல்லிட்டீங்க. என்ன அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது போய் நீங்க சொல்ல மாட்டீங்களே. நீ தப்பு பண்ணிட்டேன்னு இருக்கீங்க. அவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. நீ சரி அடுத்து என்னன்னு சொல்லவே மாட்டீங்களே. ப்ரோ அதை நான் சொல்லிட்டேன். நான் போட்ட கான்டாக்ட் தப்பா தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். எனக்கு ரீச் பண்ணாங்க. அதுக்கு நான் கமெண்ட்ல ஜஸ்டிபிகேஷனும் கமெண்ட்டும் பண்ணிட்டேன். இது இப்படிதான் இந்த வேலை தான் சொன்னாருன்னு கமெண்ட்டும் பண்ணியாச்சு. அதுவுமே எல்லாரும் பார்த்துட்டு அதுவுமே 25,000 பேர் ரீச் போச்சு. ஆனா அந்த இவர் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். என்னன்னா அவரு ஏற்கனவே சூர்யா மேல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு. இந்த படத்துல அஞ்சான் ரிலீஸ் சமயத்துல லிங்குசாமி பேசிதான் அந்த ட்ரோல் ஆச்சு. படத்தை விட அதிகமா ட்ரோல் ஆனது லிங்குசாமி. நான் கத்துக்கிட்ட மொத்த விட்டு இந்த படத்துல இறக்கிருக்கேன்னு சொன்னதான் படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவா மாறிச்சு. இப்ப ரீரிலீஸ் சமயத்துலயும் லிங்குசாமி சொன்னதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு படம், இந்த படம் நல்லா ஓடுனுச்சுன்னா நான் பாலாஜியை கூப்பிட்டு 5 டிக்கெட் இருக்கு வரீங்களான்னு கேட்பேன். படம் நல்லா ஓடி நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா. ஆனா நீங்க என்ன படம் நல்லா வந்திருக்கு, இப்ப நான் ஆர்ஜே பாலாஜி கூப்பிடுவேன்னா இப்ப என்னன்னா
இப்ப அந்த சூர்யா படம் டேரக்டர் இவர் பண்ணா சொன்னதை இங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி அவர் இப்ப பாத்தியா லிங்குசாமிக்கு இன்னும் வாய் குறையல அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு நெகட்டிவ் தானே அதிகமாகும். இப்ப நீங்க அந்த நீங்க உங்க போட்டிருக்க குவாட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா லிங்குசாமி நிறைய பேர் திட்டிருப்பாங்க. இந்த சமயத்துல ஒரு நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது போக நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனா கமெண்ட் பண்ணதுல அதுல வந்து ஒரு 26,000 வியூஸ் தான் போயிருக்கு. ஆனா மேல போனது 3 லட்சம் வியூஸ்க்கு மேல போயிருச்சு. அப்ப நீங்க நெகட்டிவா திட்டி வியூஸ் ஆனது அதிகமா இருக்கு. அவங்க நிறைய பேர் அப்படி கன்வே பண்ணிக்கிட்டாங்க. அதை லிங்குசாமி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவர் பண்ணா சொன்னதை இப்படி வந்து சீரியஸா எடுத்து லிங்குசாமி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கிறாரு. ஒருவேளை தப்பா கன்வே ஏதாவது டெலீட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ற வராது. அது போக கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்ஸ்டால நீங்க சொன்ன கண்டென்ட் அப்படி தூக்கி மேல உள்ள கண்டென்ட் மட்டும் போட்டு கீழே உள்ள கமெண்ட்டை பார்க்காம மேல உள்ளதை போட்டு இன்ஸ்டால வந்து மீமா போட ஆரம்பிச்சு அது ஒரு வகையில ரீச் ஆகி சுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம சூர்யாக்கு ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் பரப்பிட்டு இருக்கிறது நெகட்டிவ் தேவையா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அந்த இண்டென்ஸ்ல போடலன்னு சொல்லிட்டீங்க. அது போக என்னன்னா அவர் போட்டது ஒரு தப்பு. என்னன்னா வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒரு குறைய சொல்றோம் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் குறைய சொல்லணும். ஏன்னா அப்பதான் ரீச் பண்ணணும். நீங்க கெட்ட வார்த்தையிலயோ இல்ல வந்து தப்பான வார்த்தையிலோ இல்ல போட வாடன்னு திட்டுனீங்கன்னா கண்டிப்பா அந்த ட்வீட் படிக்க மாட்டாங்க. யாருமே படிக்க மாட்டேன். நானும் படிக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் வந்து ட்விட்டர் வந்த புதுசு 2012 இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா ரிப்ளைஸ் கமெண்ட்ஸையும் படிப்பேன். நான் அதுல வேணா ஸ்டார்டிங்ல திட்டி ஆரம்பிச்சு நான் படிக்க மாட்டேன். அவன் அந்த ஐடி திரும்ப என்ன போட்டாலும் பாசிட்டிவ் போட்டாலும் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான். ஆனா எல்லா ட்வீட்டையும் படிச்சு முடிஞ்ச அளவுக்கு 90% நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். எல்லா சைடும் எல்லா நேரம். ஆனா அதே வந்து ஒரு திட்டி இருக்கான் ரெகுலரா திட்டுறவனா தான் நான் கண்டிப்பா படிக்க மாட்டேன். அப்படி ஏன்னா ஸ்டார்டிங்ல ரீச் அவுட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு இவ்வளவு தேவையான எப்பவுமே சூர்யா பாசிட்டிவ் தானே போடுவீங்க. இதே இவ்வளவு தேவையான போட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா எடுத்து சொல்ற வார்த்தைகள் இருக்குல்ல ஆக மொத்தம் அவர் அந்த தப்பு பண்ணிருக்காங்க. நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான் சுருக்கமா போற சிம்பிளா இவ்வளவுதான் விஷயம். நான் சொல்ல வர்றதுமே அதான் ப்ரோ. ஏற்கனவே எக்கச்சக்க நெகட்டிவிட்டி இருக்கு. ஸோ அவரு இன்டர்வியூல ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசினாரு. அது அப்படி பேசியும் இங்க மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சொன்னாங்களோ அது மட்டும் போட்டாலே கரெக்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட கருத்து. வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, அதை ஃபாலோ பண்ணிக்குவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சரி, ஃப்ரீயா விடுங்க, அடுத்த டாபிக் போலாம். முடிஞ்சு அவ்வளவு சும்மா ப்ரோ. இப்ப கிளியரா அவ்வளவுதான். இதுதான் இஷ்யூ. சிம்பிள். வெளியே வந்திருக்கேன் அதனால சத்தம் கேட்குறேன். ஓகே ஓகேண்ணா, நீங்க பண்ணுங்க. ஓகே 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 பரவாயில்ல. எனக்கும் ஒன்றும் பிரச்சனை. மொத்தம் இஷ்யூ தான். அது கிளியர் ஆனா சரி. இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுதான் நான் எப்பவுமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது பர்பஸா போட மாட்டேன். நடந்திருக்குன்னா அப்ப திரும்பி இல்ல அது உண்மைதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீஎடிட்டட் வெர்ஷனுக்கு அது போய் தியேட்டர்ல பார்த்து ரிவ்யூ போட்ட ஒரே ட்ராக்கர் இவர் தான் நினைக்கிறேன். நாங்க கூட இன்னும் பார்க்கல. ஏன்னா ரீரிலீஸ் பாக்குறது இல்லை. இவர் மட்டும் தான் பார்த்தாரு. ஃபுல் பாசிட்டிவா தான் போடுவாரு. ஏன்னா ஷார்ட் டைம் அந்த டக்கு ஃபாஸ்டா போடுறதுல அது மாதிரி இந்த எடிட் இந்த டைப் பண்ணி போடுறது நடக்கிற மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். சொன்ன அளவு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி பாத்துக்கலாம். இனிமேல் அது மாதிரி ஸ்டேஜ் பண்ண மாட்டாரு. அவ்வளவுதான். ஐயோ கோபால் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வேற அவங்களே அதெல்லாம் மறந்துட்டு சும்மா இருக்காங்க. ஆமா பரணி, சாரி பரணி, உங்களை மறந்துட்டு. ஐயோ நான் வந்து இந்த அபூர்வ சகர்கள் அப்புவை வந்து இந்த இவங்க மறக்கிற மாதிரி அவங்க பேர் ஐயோ அவங்க பேரை மறந்துட்டு அவங்க அம்மா பேரை. கோபால் நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா கேக்குது. அதனாலதான் யாருமே வெயிட் பண்ணல. சத்தமா பேசுங்க. பரணி ட்விட்டர் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அஞ்சானுக்கு ஏதாவது ரிவ்யூ போட்டிருந்தாருன்னா. சொல்லுங்க கோபால் ப்ரோ. பிராக்டிஸ் பிஃபோர் யூ ஸ்பீச் என்ன? பிராக்டிஸ் பிஃபோர் யூ ஸ்பீச் என்ன ப்ரோ? புரியல எனக்கு. புரியல கோபால், நீங்க ரொம்ப தள்ளி வச்சு பேசுங்க. கேட்கல சுத்தமா. அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லையா? சரி சுகன் ப்ரோக்கு என்ன சொன்னீங்க? தலைவன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நேத்து நானே ஃப்ளோல வந்துருச்சு. நான் அப்பயும் பிரகாஷ் ப்ரோட்ட சொன்னேன், நானே சொல்லிட்டேன் ஒரு ஃப்ளோல அப்படின்னு சொல்லி. நீங்க சுகன் ப்ரோக்கு அப்ப சாரி கேட்கணும். நான் சாரி கேட்டுறேன்னு. சுகன் ப்ரோ சாரி ப்ரோ. சும்மா சொன்னேன். ஹலோ கேக்குதா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் நேத்து சொன்னேன் சுகன் ப்ரோ சாரி ப்ரோன்னு சொன்னேன். நான் தெரியல நேத்து. இல்ல பிரகாஷ் ப்ரோ அப்படியே மறந்துட்டாரு. சரி சரி யூஸ்வலா நானுமே அப்படி டக்குன்னு திட்ட மாட்டேன் பிரகாஷ், நான் உங்களுக்கு தெரியும். பட் நேத்து டக்குன்னு பார்த்த உடனே ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. அது ஒரு சுகுமார் ப்ரோ ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதையும் நான் அவர் போனதுக்கு அப்புறம் சொல்றீங்க. அதையும் என்ன பார்ஷியல் பரணி, என்ன பார்ஷியாலிட்டி? அஞ்சான் மாத்திரம் பார்த்து ரிவ்யூ போட்டிருக்கீங்க. அட்டகாசத்தை பார்க்கவே இல்லை பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்க ஏன் இப்படி வேணுக்குனே பண்றீங்கன்னு தெரியல. அவர் ரிவ்யூ எப்படி போட்டிருக்காரு அதை படிங்க.
எப்படி போட்டாலும் அவர் கையில இருந்து போட்டா உங்களுக்கு வந்து ரிவ்யூனால நமக்கு பலன் தானுங்க. அவர் பரணி போட்டு அதை பார்த்து 4 பேர் நீங்க பாப்பாங்க. பாருங்க இதுக்கு இல்ல 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 அப்புறம் இல்ல ஏன் இல்ல இல்ல அட்டகாசம் பண்றோம்? அஞ்சாவது இல்ல இல்ல சீன் ஒரு இருக்கு. நிமிஷம் நான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த படம் அஞ்சான் படம் நான் ரீரிலீஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த படம் நான் ஷோ டைம் செட் ஆச்சுன்னா நான் பார்ப்பேன், நைட்லலாம் போட்டாங்கன்னா பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த படம் எப்படி பார்த்தேனும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பேஸ்ல நேற்று. அதை தான், அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக இன்னொரு படம் வந்துட்டு பார்க்கணும், அவ்வளோதான். இன்னொரு படம் பார்க்கணும். அஞ்சான் படம் நான் பார்ப்பேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன், பார்த்துட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ப்ரோ ஒரே நிமிஷம், இவரு கக்காசி அவரா திட்டினாரு சூப்பர் ப்ரோ. யாரு? ஆமா. ப்ரோ இது வரைக்கும் அவர் இதுவே நெகட்டிவா போட்டது எதுவுமே கிடையாது. நீங்க வந்து இப்படி பாசிட்டிவா போற ஒரு சிலரையும் நம்ம வந்து திட்டினோம்னா இன்னும் நெகட்டிவிட்டி எச்சாயிட்டு தான் இருக்கும். நெகட்டிவா போற ஒருத்தருக்கு அவரை பிடிச்சிட்டீங்க, தப்பே இல்ல. கோபால் ப்ரோ அக்யூஸ்ட விட்டுட்டு இன்னசென்ட்ட ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு தான் கேட்கலையான்னு தெரியலையா? மாவீரன் ப்ரோ அவர் அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அடிங்க, ஆனா அடிக்க வேண்டிய ஆளு அடிங்கிறாரு. புரியுதா? இல்ல கக்காசி கேரளா அவரு நம்ம நண்பர் தான். ஆனா நான் அவர்கிட்ட ஒண்ணு சொல்ல நினைச்சேன், அவரும் போயிட்டாரு. இப்ப அவர்கிட்ட இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், போயிட்டாரு. வந்துட்டேன் ப்ரோ மேபி வந்துட்டாரா? இல்ல இல்ல இப்ப கௌவலேஸ்வரன் சொன்னார்ல ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் போயிட்டாருங்க. இருக்கேன். கௌவலேஸ்வரன் சொன்னார்ல அந்த பாயிண்ட் ஒரு சரி அது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். நீ என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க மட்டும் இல்ல, இனிமேல் நான் ஒரு 10 ஐடி பாத்துட்டேன். சூர்யாவுக்கு ரெகுலரா பாசிட்டிவா போடுறவங்க நிறைய ஐடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில எங்கேயோ ஒரு விஷயத்த தப்பா போட்டா அவங்க தப்ப திருத்தாம நீங்க போட்டு அவங்களையும் சேர்த்து மொத்தமா அபியூஸ் பண்றீங்க. அபியூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களும் சேர்த்து திட்டுறவங்கள விட்டுறாங்க, நம்மள வந்து திட்டுறாங்க. இதே நம்மளும் திட்டிட்டு போவோம். என்ன இருக்கு 10 நம்மளும் திட்டிட்டு போவோம். போ நம்மளே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போறாங்க. அது நிறைய பேர்த்த நான் பாத்திருக்கேன், முன்னாடி நடந்திருக்கு. இப்ப நீ சுமரபுரம் சொன்னார்ல, எனக்கு 2 தடவை நடந்திருக்கு. நான் அதே ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். இனிமேல் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அது எப்பவுமே சப்போர்ட்டிவா ரெகுலர் சப்போர்ட்டிவா பேசுற ஆட்களையும் நீங்க வந்து திட்டி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திராதீங்கிற. வேற ஒண்ணு, நீங்க ஒருத்தர் திட்டுறீங்க, அவர் அதை கமெண்ட் இக்னோர் பண்ணிட்டு போறாருல. இல்ல அது எனக்கே ஃபீல் ஆயிருக்குது ப்ரோ. ஏன்னா உங்களையே வந்துட்டு 4-5 பேர் திட்டிருக்கானுங்க. நானே கமெண்ட்ல போயிட்டு அவரு இல்லையா, அவரு ஜென்யூனான ஆளுன்னு சொல்லிட்டு நானே 4-5 கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் உங்களை திட்டுற இதுலயே போயிட்டு. அது என்ன எனக்கே நடந்திருக்குங்கிறேன். அதான் நானே சொல்றேன், எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானே உங்களுக்கு போய் அங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்கிறேன். அது என்ன ஆயிடுது, சுத்தி இருக்கிற எப்படி சொல்றது, ஒரு 100 பேர் நெகட்டிவா மட்டுமே பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு 5 பேர் நல்லா பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் நெகட்டிவா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இவங்களும் அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில எல்லாரும் போட்டு மொத்த ஆரம்பிச்சிடறானுங்க. போன வாரம் ஒரு சினிமா பேசிட்டாங்க. இல்ல என்னன்னா ஒருத்தவங்க ஒரு என்ன கதை சொல்றேன், ஸ்டார்டா கதையோட அர்த்தம் இது ஆரம்பிச்சு டக்குன்னு புரிஞ்சுக்காதீங்க. ஒன்னா ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து ரெகுலரா பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. ரெகுலரா பிச்சை எடுத்து போவாரு. அந்த தெருவில் உள்ள 10 வீட்லயும் யாரும் போட மாட்டாங்க, ஒருத்தர் போடுவாரு. ரெகுலரா போடும் அந்த அம்மா. அந்த போட்ட கதையில வரும். அது ரெகுலரா போடுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா போட மாட்டேன்ட்டாங்க. அது அந்த வயன் கெட்ட வார்த்தை திட்டிட்டு எப்பவும் போட ஆளுங்க தான் போட மாட்டாருங்க, அவங்க எல்லாம் பரவாயில்ல, நீ டெய்லியும் போடுற, நீ உனக்கு எங்கடி போச்சு புத்தின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போட்டு திட்டிட்டு போவார் பிச்சைக்காரரு. அது கெட்ட வார்த்தை வரும். அந்த கதையில வந்து கெட்ட வார்த்தை வரும் ரைட்டப்ல. ஏன்னா அது ஒரு பயங்கரமா பொந்து வரும். ஏன்னா அப்படித்தான் இப்ப என்னன்னா அவன் டெய்லியும் பாட்டா போடுறவங்கள விட்டுறாங்க. திடீர்னு ஒரே ஒன்னா கெட்ட போட்டு மானங்கமா திட்டிட்டு போயிடுறாங்க. நமக்கே அலறி போயிருது. என்னைக்குமே போடாத புண்ணியவதி இன்னைக்கு போட்டிருக்கா அப்படின்னு அந்த திடீர்னு இன்னைக்கும் போடாத அதுதான் அது ஒரு கெட்ட வார்த்தையில இருந்து வரும். ஆமாமா, எப்பயும் போடுற போது இன்னைக்குமே போடலன்ற மாதிரி வரும். அதான் அது இன்னொரு அடையா சேர்ந்து வரும். எப்ப என்னைக்கும் போடாத புண்ணியவதி இன்னைக்கு போட்டா, எப்பவும் போடுற மூதை உனக்கு என்ன கதைன்னு இன்னொரு கெட்ட வார்த்தை சேர்ந்து வரும். சரி பிரகாஷ், பஞ்சாயத்து டைம்ன்றங்காட்டி எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. ஐயோ சொல்லுங்க. எனக்கு வந்து ஒருத்தருக்கு இல்ல நான் ஒருத்தருக்கு பண்ணங்க, அவர் எனக்கு ரிப்ளை கூட பண்ணலங்க. யாரு? ஒரு வாரமா ஆச்சு. நான் தானோ பாத்து வரேன். நான் தானோ மகேஷ் ப்ரோ என்னாச்சு? ஆமா நான் தான். இப்ப சொல்லுங்க உங்க பஞ்சாயத்து என்னாச்சு? நான் கியூரியஸ். நான் தான். இல்ல அந்த சமயத்துல வந்து அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு ரிப்ளை பண்ண நினைச்சேன், மறந்துட்டேன். இல்ல அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் ரிப்ளை பண்ண நினைச்சேன்னா நிறைய அதுக்கு பார்த்துட்டு அப்புறமேட்டு பண்ணலாம் நினைக்க ஒர்க்ல மறந்துடுறேன். அதுக்கப்புறம் மறந்துடுறேன். ஏன்னா
இப்ப நான் உங்களுக்கு தனியா ரிப்ளை பண்றேன். ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஆனா நீங்க கேட்டது ஸ்பேஸ்ல சொல்லியாச்சு அதை. இன்னைக்கு அந்த விளக்க ஸ்பேஸ்ல சொல்லியாச்சு அதை. உங்களுக்கு தனியா சொல்லலாம் இல்ல. ஓகே பிரகாஷ்ண்ணா, ஓகே. நீங்க நம்ம ஸ்பேஸ சொல்லுங்க கவனிப்பீங்கல்ல சொல்லுங்க நல்லா, உங்களுக்கு எல்லா ஞாபக சக்தியும் இருக்குது இல்ல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சொல்லுங்க, பாத்தீங்களா? ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டீங்களா? தர்மி ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல 5th சீசன் பாத்துட்டேன்னு கேக்குறீங்களா? ஆமா, 5th சீசன். இன்னும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னேன். நான் பார்க்கல, கண்டினியூ இன்னும் பார்க்கறதுனால பாக்கலையா? பார்க்கவே இல்லை நான். இல்ல, ஓகே. அப்போ ஓகே. மகேஷ் ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்களா? மகேஷ் ப்ரோ, நான் பார்த்துட்டேன். இல்ல மகேஷ் ப்ரோக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும், அதனால தான் அவர்கிட்ட கேக்குறேன். இது வேற மாவீரன். நீங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க, எப்படி இல்ல என்ன பரணி, நான் கேட்கல, என்ன சொன்னீங்க? இல்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல நான் பார்க்கலங்க, நான் பார்க்கல. இந்த வாரம் இன்னைக்கு தான் பார்க்கலான் இருக்கேன். பாருங்க, நம்ம 2 பேத்துக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் அதுல வரும், பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியா? என்ன 6-7 மட்டும் என்னது? சொல்லிடாதீங்க. 6-7 அப்படியா? அதுலயுமேவா இருக்கு. நீங்க பாருங்க. இருக்கா? ஓகே. ஓ, உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். பிரகாஷ் ப்ரோ, இந்த எஸ் பிக்சர்ஸ்னா யாரு இருந்தது? எஸ் பிக்சர் பிக்சர்ஸ் இவரு அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தனியாங்க. இல்ல சங்கர் கிடையாது. இது தனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர். அவரோட சங்கர் எக்ஸ்பிக்சர்ஸ் அவர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த எக்ஸ்பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் தனிப்பட்ட நபர், இவரு ஒண்ணு கிடையாது. அது எப்படி ப்ரோ ஒரே ப்ரொடக்ஷன் பேர்ல 2 இருக்குது? ஒரே நேம்ல 2 இல்ல, ப்ரொடக்ஷன். இவர் இதுக்கு பிக்சர்ஸ் அது பிக்சர்ஸ், இது பிக்சர். ஒரு எஸ் சேர்ந்து வருமா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கேக்குது. ஆமாமா, சிங்குலர் ப்ளூரல். இவர் வந்து வடார்காடு தென்னார்காடு டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் தனி டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர். பிரகாஷ், இன்னொன்னுங்க, இந்த லோக்கி ஏதோ அடுத்த படம் வந்து தெலுங்கு ஹீரோவோட பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்தது, உண்மையாங்க? நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஹீரோ கிட்ட கால் ஷீட் வாங்கி கதை கிட்ட வச்சுக்கிறாரு. ஆனா எதுவும் கன்ஃபார்ம் ஆகலங்க. ஏன்னா ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் இல்லையாங்க? மைத்ரி கிட்ட இல்ல, மைத்ரிட்ட வந்து முன்னாடி வாங்கினங்க ஜூனியர் என்டிஆர் வச்சு எடுக்கிறதுக்காக வாங்கினதுக்கு. அது ஃபர்ஸ்ட் இந்த சமயத்துல வாங்கினது லியோ டைம்ல. கைதிக்கு அப்புறம் ஒரு தடவை பேசினாங்க. அதுக்கப்புறம் லியோக்கு முன்னாடி பேசியிருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து கேவிஎன் படம் இப்போ வந்து லீடிங்ல அந்த படத்தை தயாரிக்க போறது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். கேவிஎன் தான் கதை சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஏன்னா வந்து இந்த என்னது கைதி 2 அவங்க சேர்ந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு ட்ரீமர் கூட. இப்போ அவங்க ட்ரீமர் எடுக்கலங்கன்னா கேவிஎன் தனிப்படமா பண்றாங்க. அதை கேவிஎன் தயாரிக்கிற அந்த படத்தை கேவிஎன் கையில 4 தெலுங்கு ஹீரோக்களோட கால்ஷீட் இருக்கு. ஒன்னு பவன் கல்யாண், பிரபாஸ், அல்லு அர்ஜுன், பிளஸ் இன்னொரு ஹீரோன்னு சொன்னாங்க, அது யாருன்னு தெரியல. இந்த 4 ஹீரோக்கள்கிட்ட யாராவது ஒரு ஹீரோக்கள் வச்சு படம் பண்ணலாம், இல்ல டபுள் ஹீரோ சப்ஜெக்டா பண்ணலாங்கிறத ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் வந்து பிரபாஸ் பவன் கல்யாண் வச்சு எனக்கு எடுக்க போறதா சொல்லி ஃபர்ஸ்ட் ரூமர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்க போறதா சொல்லி 2வது ரூமர் இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் இன்னும் முடிவு பண்ணல. அவர் வந்து அட்லி படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் ஏதா இருந்தாலும் கமிட் பண்ணலான்ற ஐடியால இருக்காருனாங்க. இப்ப அட்லி படம் முடிச்ச உடனே அவர் வந்து பேசில் ஜோசப் படம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் லோகேஷ் கனகராஜ் அந்த அளவுக்கு டைம் ஒத்து வந்துருந்துச்சுன்னா அந்த படம் அவ்வளவுதான். இல்லைன்னா அதுக்கு நடுவில் லோகேஷ் கனகராஜ் பவன் கல்யாண் வச்சு எடுத்து வந்துருவாரு. இந்த 2ல யாரோ ஒருத்தர் தான். ஆக்சுவலா மாவீரன், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்பாய்லர் இல்லாம எதா இருந்தாலும் சொல்லிருங்க. சாரி. சாரி ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அது ஓவரா கடிக்க வேணாம், எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ஐயோ, என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா 5 வருஷமா இதே தானே காட்டிட்டு இருக்கானுங்க. இது எப்படியோ முடிச்சு விடுங்கடான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்படிலாம் இல்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஒரு 15 நிமிஷத்துக்கு கடிக்கலாம், அவ்வளோ இருக்கு, வேணாம். சரி விடுங்க. கடிக்க. இப்ப ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சீசன் 1ல இருந்து இருக்கு அதே கதை தான். சீசன் எபிசோட் 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குன்னா, மறுபடியும் அதே தீய சக்தி, மறுபடியும் அதே மாதிரி குழந்தைய கடத்திட்டு போகுது, மறுபடியும் அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பிளான் போட்டு அவனை உருத்தெரியாம ஆக்குறேன்னு தெரியுறாங்க. அங்கங்க விறுவிறுப்பாப்பு எடுத்தாலும் கொஞ்சம் அலுப்பா தான் இருக்கு. சீக்கிரம் முடிச்சிருக்கோம்டா அப்பா அப்படின்னு தான் ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. நான் இப்ப மாவீரன் சொன்னது அது மேட்ச் ஆகுது. நான் இன்னும் பாக்கல. நான் பாப்பட்டை மாறன் வழியில வந்துட்டு போயிட்டாருங்க. இல்ல அதை விட சொல்றது எப்படி சொல்லுவாரு, அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா மறுபடியும் அதே தீய சக்தி, அதே மாதிரி குழந்தைய கடத்திட்டு போறது, அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பிளான் போட்டு தூக்குதுன்னு அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அங்கங்க எங்கேயோ போனாலும் எப்படியோ விறுவிறுப்பா இருந்தாலும் கொஞ்சம் அலுப்பா தான் இருக்கு. சீக்கிரம் முடிச்சுக்கணும் எப்பாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. நீங்க பாக்குறவங்க அதுக்கு மேல பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு
நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. பட் ஆனா எனக்கு பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். 1, 2 விஷயத்த தவிர. எனக்கு வந்து எபிசோட் 4லாம் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த சீரியஸ்லயே ஹையஸ்ட் ரேட்டட் இதுனா அந்த எபிசோடு தான். 5 சீசன்ல சீசன் 5 எபிசோட் 4 தான் IMDbல ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோடு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா சில பேருக்கு வந்துட்டு ஒர்க் போல. ஆனா நான் அந்த ஃபர்ஸ்ட் சீசனை மட்டும் ஒரு 4 டைம் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ஓப்பனாக ஆரம்பிக்கும். அது நிறைய கேள்வி இருக்கும், என்ன நடக்குது இந்த ஊர்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இப்போ வரைக்குமே அது ரிப்பீட்டடா இருக்கு. பாருங்க, உள்ள அந்த நாசி படையை காட்டிட்டானுங்க, ஏலியனை காட்டிட்டானுங்க, பேய் மாதிரிலாம் காட்டிட்டானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த 4-5 பசங்க தான் டேப் போட்டு ஓட்டிட்டு வாங்க நம்ம உலகத்தை காப்பாத்தலான்னு இவனுக்கு தான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. திரும்ப இல்ல வந்தா சுட்டா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா ரிப்பீட்டு. ஆக்சுவலா மாவீரன் அவங்க பிளான் பண்ணதே எப்படின்னா வந்து அந்த கிட் வெர்ஷனாவே வந்து அவங்க முடிக்கணும் தான். மீன்ஸ் அது ஃபுல்லா சீசன் முடிக்கணும் பிளான் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணி பண்றதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அப்சைட் வேர்ல்டு வந்துட்டு எப்படி உருவாச்சு, கிரியேட் ஆச்சுன்றதையும் வந்துட்டு அடுத்த 4 எபிசோட்ல வந்து ரிவீல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் அதுல இருக்கும். அதான் நான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே சின்ன பசங்க ஹேண்டில் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அது ஒரு 2 மணி நேரம் படமா இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. இது 5 வருஷமா இழுத்துட்டு இருக்கானுங்களே, அதுதான் பிரச்சனை. சரி விடுங்க விடுங்க, ரொம்ப இதுவே கடிக்காதீங்க, பாருங்க, கஷ்டமா இருக்கு. மாவீரனுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சா மாவீரனுக்கு பிடிக்காது. மாவீரன் நீங்க தேரேஷ்குமே பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க, நேத்தான் உங்களுக்கு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? சொன்னீங்களா நேத்து? நேத்து பேசிட்டோம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே, சாரி. சரி அப்ப விடுங்க. பிரகாஷ் எனக்கு bro, ஓகே ஓகே ஓகேஸ் தான். நிறைய சீன் நல்லா இருந்துச்சு, பட் கம்ப்ளீட்டடா இல்லை. ஒரு அம்பிகாபதி அந்த லெவலுக்கு இல்லை. ஒரு மாதிரி என்னமோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓவர் லென்த்தா இருந்துச்சு ரொம்ப. ஓகே ஓகே ஓகே, எனக்கும் ஆவரேஜா தான் இருந்துச்சு. கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு எப்படி நடுவில் இருந்துச்சு? வந்து ஹரீஷ்னு ஒருத்தர் பேச வந்தாரு. ஹரிஷ் ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. அழகுற மச்சு படம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தேரேஷ்குமே சொல்றேன். ப்ரோ, இந்த அரசன் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுமா? அது ஹரிஷ் ப்ரோ, நீங்க இந்த ஸ்பேஸ 2030 வந்து கேட்டாலும் இதே கேள்வி கேட்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏங்க அதுக்கு நீ இப்படியா 2030 ஹரிஷ் ப்ரோ வந்தாலே எஸ்டிஆர் அப்படியே சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு வந்தாரு. சுகுமார் ப்ரோ இல்ல ப்ரோ, எஸ்டிஆர்னு இல்ல, தேசிங் பெரியசாமியும் இப்படிதான் போச்சு. இந்த ராம்குமார் போயே போச்சு. அதுக்கு பதில் தான் டைப்லைன்ல கேட்டாரு. விடுங்க ஹரிஷ் ப்ரோ, ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் அப்டேட் வரும், பாத்துக்கலாம். டிசம்பர் மாசத்துல ப்ரோ இன்னொரு டவுட். அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் வந்து சாயாபியங்கர் மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? யார் கூட? ராம்குமார் ரஜினி கூட தலைவர். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நிறைய பேர் போட்டிருந்தாங்க, எனக்கு தெரியல. கன்ஃபார்ம்டுன்னு தான் சொல்றாங்களே எல்லாரும். ஆனா யோசிச்சு பாருங்க, சூப்பரா இருக்குங்க அந்த காம்பினேஷன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ப்ரோ. அதே அனிருத் போர் அடிக்குது ப்ரோ. போர் அடிக்குது இல்ல போர் அடிக்குதுன்னு இல்ல. ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, அவரே போட்டு 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 அது கொஞ்சம் ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடுச்சுன்றதுதான் அது. இது ஆனா ஏதோ ஃபன் படம்ன்றாங்க. இல்ல வேற எந்த மியூசிக் டைரக்டர் போனாலுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட ஃபீல். எனக்கு அனிருத் பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு ஒரே செட் ஆஃப் இது கேட்டு 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 ஒரு மாதிரி அவரும் அனிருத் காம்பினேஷன்ல நிறைய வந்துட்டதுனால இப்ப ஜெயிலர் 2 வருது, அதுக்கு அடுத்ததும் அப்படின்றதுனால கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். வேற எந்த மியூசிக் டைரக்டர் போனாலும் ஓகே தான். அதான் ப்ரோ, ஆக்ஷன் படம்னா அனிருத் செட் ஆகாது. இது காமெடி படம் தானே, இதுக்கு சாயே ஓகே பண்ணலாம் ப்ரோ. அப்புறம் இன்னைக்கு தான் ஆரியன் பார்த்தேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். என்ன ப்ரோ இதான் கிளைமேக்ஸ் OTTல வந்திருக்கு. அது ஏதோ மாத்திரன்னு சொன்னாங்களா? மாத்தின கிளைமேக்ஸ் தான் இதா? ஒரு நிமிஷம் மாவீரன், நீங்க பார்த்த ரன் டைம் சொல்றீங்களா?
2 மணி நேரம் 14 நிமிஷம் நினைக்கிறேன். இப்ப 10 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதுதான் வந்து மாத்தின கிளைமேக்ஸ். ஆனா முதல் 30 மினிட்ஸ் வேற இல்லைங்க, மாத்தின கிளைமேக்ஸ்னா நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அடிஷனலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தாங்க. அது வந்து செல்வராகவன் கேரக்டர் வந்து என்னமோ புனிதன் ஆக்குற மாதிரியும் அது வேற மாதிரி இருந்துச்சு. செல்வராகவன் கேரக்டர் ஹீரோங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் மோசமா இருக்கும், இன்னும் மோசமா இருக்கும். அதுக்கு இது பெட்டர் அவ்வளவுதானே தவிர. ஆனா அந்த படத்துல மெயின் இஷ்யூவே வந்து இந்த கிளைமேக்ஸ் காரணம் ஒரு வில்லனுக்கு உள்ள பேக் ஸ்டோரி. அதுக்கான காரணம் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அதுக்கு மேல என்ன, அவன் நல்லவங்களை கொலை பண்றதுக்கான இதே இல்லாம இருந்துச்சு. ஆனா அதுக்குதான் விஷ்ணு விஷால் வந்து நல்லவங்களை கொலை பண்ணாலே அவன் கெட்டவன் தானே அப்படிங்கிற அளவுக்குள்ள முடிச்சே ஒரு டைலாக் முடிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கணும் தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு திருத்தம் பண்ண வேண்டிய கிளைமேக்ஸ். அது ரிலீஸ் ஆயிட்டனால வேற வழி இல்லைன்னு சொல்லி இருக்கிற 2 நிமிஷம் கட் பண்ணிருக்காங்க. என்ன 2 நிமிஷம் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அந்த கூடுதலா என்னன்னா செல்வராகவன் கேரக்டர் என்னமோ அது வேற மாதிரி போயிருக்கும். அது ஆக்சுவலா என்னன்னா வேற மாதிரி வந்திருக்க வேண்டியது. ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதுல. இது எப்படி இருக்குன்னா, அந்த மருதமலை படத்துல ஏட்டையா அவங்கள அடிக்க வந்தாருன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனே அடிச்சு காலி பண்ணிடுவார்ல அர்ஜுன். இதைத்தனாட அவனும் பண்ண வந்தான்னு அதுக்கு யாருமே கண்டுக்காம இருந்தா கூட அவங்களா உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இது என்ன இல்ல இல்ல கான்செப்ட்னே புரியல. ஆக்சுவலா இல்ல மாவீரன், நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சூசைட் பண்ணலான்ற ஒரு தாட்ஃபுல்ல இருக்கிற ஆட்கள். அதெல்லாம் சும்மா ஒரு இல்ல 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 பேச்சுக்கு பாருங்க, சொல்ற இல்ல பாருங்க, டைலாக். அதெல்லாம் பேச்சுக்கு சொல்றதுதான். இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல வந்து ரொம்ப தப்பு அபத்தம் எல்லாமே. என்னன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, என்ன பண்ணலாம், நம்ம அவனை கொலை பண்ணிடலாங்கிற அளவுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிருப்பாங்க. அது நல்லவங்கள சம்மந்தமே இல்லாம அது இந்த ஒரு நர்ஸை கொலை பண்றது இருக்குல்ல, அதாவது கோவிட் சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கார யாரும் பாத்துக்கல, அதுக்காக இவங்களை போக விடாம பண்ணிட்டாங்க, அதனால அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்கள இது பண்ணணும். ஒருத்தன் வந்து இயற்கைக்காக போராடுவான், அவனை வந்து அதே இயற்கையில தண்ணியிலேயே வச்சு அழிச்சிட்டா வந்து அவனுக்கு ரீச் கிடைக்குமா, என்னத்துக்கு அவன் சொல்ல. அதாவது சின்ன வயசு பையனை போட்டு தள்ளி விட்டு அதுக்கு ஒரு காரணம் வைப்பாங்க. சீரியஸா என்ன தெரியுமா அந்த கதை எப்படி நம்ம இருந்திருக்கணும். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தை தான் பையன் கூட மதிக்கல, தன்னுடைய நாவல் சிறந்த நாவல் பையன் கூட படிக்கலங்கிறப்ப ஒரு விரக்தியில எனக்கு பேர் வேணும், எனக்கு வந்து அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா சைக்கோ கொலையாளியா மாறி இந்த மாதிரி நல்லவங்களை கொலை பண்ணி அவங்கள நல்லவனாக்குறது மூலமா இவன் பெரிய நல்லவனாகிற மாதிரி ஆக்கி இவனை தியாகி ஆக்கி தியாகி மூலமா இவன் நல்லவங்கிற பேர்ல கிடைக்கும். அதனால நான் ரீச் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சேடிஸ்ட். ஆனா அவன் தன்னை ஒரு ஆர்டிஸ்டா நினைக்கிறான். ஓகேவா, ஒரு அவன் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, அவன் ஒரு சேடிஸ்ட் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த படம் முடிஞ்சிருக்கணும். ஆனா அவன் பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி கொண்டு வந்து இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் கொண்டு முடிச்சு அவன் தியாகி ரெஞ்சி கொண்டு வந்து படத்துல முடிச்சிருப்பாங்க. அது இன்னும் மோசமா இருக்கும். இன்னொரு கிளைமேக்ஸ் அது வேஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி கிளைமேக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து பண்ணியிருந்திருக்கலாம், பட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா முந்தைய கிளைமேக்ஸுக்கு இந்த கிளைமேக்ஸ் ஓகே அவ்வளவுதான். ஆனா இந்த கிளைமேக்ஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெறுப்பா இருப்பீங்க. கரெக்ட் மாவீரன். ஆனா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றதுக்கு சொல்றேன். இன்னும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான்றதுக்கு கரெக்ட் சொன்னேன். சாரி மாவீரன், பிரியா விடுங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா வரும்போதே எனக்கு யாருமே சூர்யா அப்பப்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாருல கோபால் ப்ரோ. அப்பப்ப மகேஷ் ப்ரோ இப்படி நீங்க டிஎம் பண்ணி சொன்னீங்க, இப்ப சொல்லுங்கன்னு ஆர்வம் வர்றாரு பாத்தீங்களா. அதத்தான் அவரு பஞ்சாயத்து ஃபர்ஸ்ட் வேணாமா, ஏன்ட்ட பஞ்சாயத்து வேணா இப்ப சொல்லுங்க. ஆமா, வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு பரணி மேல பிராது, இன்னைக்கு சுகுமார் மேல பிராதுன்னு தான் வராங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும். என்ன பிராது? என் மேல ஒரு பிராதும் கிடையாது. பிராது இல்லாதனால வந்துச்சு உங்க மேல. பிராதுக்கு ஃபேமஸ் இந்த இதுல. ஏங்க நான் வந்துட்டு இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. நான் ஆக்சுவலா வந்துட்டு மாவீரன் இருங்க, பரணி ப்ரோ சொல்றது எப்படி சொல்றாரு பாரு, நான் முன்னாடி மாதிரி இல்ல, என்ன நம்புங்க அப்படிங்கிற. திரும்பி வேணா காட்டவா? அஞ்சான் ரீரிவ்யூக்கு செகண்ட் ஹாஃப்ல கேரக்டர் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். 12 வருஷம் 10 வருஷம் ப்ரோ, அதுதான் புரியல பண்ணி ப்ரோ. அது பரவாயில்ல விடுங்க, அதுக்கு ரிவ்யூவாவது போட்டாரு. ஆனா என்ன, அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆனதுக்கு இதெல்லாம் ரீசன் சொல்ல வர்றாரு. என்ன பண்றீங்க ப்ரோ? கரெக்ட். ஆக்சுவலா இல்ல மாவீரன், நான் வந்துட்டு சீரியஸா சொல்றேன். அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பின் நான் வந்துட்டு பார்த்தேன். அப்பயுமே வந்து சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு, சில விஷயங்கள் ஒர்க் ஆகல. அந்த டைம்ல சொல்றேன், ஓகேவா?
இப்ப பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த இதுலயே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, இந்த டப்பிங் வாய்ஸஸ் எனக்கு பெருசா செட் ஆகாது. இதுல பாக்குறப்போ எனக்கு அந்த கேரக்டர்ஸ் வித்யுத் பேத்துரும் சரி, அது இல்லாம அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு என்ன சொல்ற, இந்த ஒரு ஹாலிவுட் படம் தமிழ்ல டப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஒரு வாய்ஸ்ல இருந்ததுனால தான் நமக்கு அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தான் வந்துட்டு நான் இப்போ வந்து போட்டிருந்தேன், வேற எதுவுமே இல்லை. நான் எனக்கு இப்பவும் சொல்றேன், அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த இப்ப கேட்ட மூடுறா அப்படின்னு சொல்ற சீன், அந்த சீன் எனக்கு இப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீனும் சரி, அதுல வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சரி, நிறைய நிறைய சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாவும் இருக்கும். அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டா தான் இருக்கும். பெருசா இது கன் அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது. 1-2 சீன் தான் இருக்கும். ஆனா அதெல்லாமே பிடிக்கும். கிளைமேக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் அது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுனால எனக்கு வந்துட்டு அந்த எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகல. அந்த டாக்ஸிஸ்லாம் வரும்ல, அந்த சீன் எனக்கு சத்தியமா அந்த டைம்ல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ புதுசா பாக்குறப்ப நான் சொல்றேன், எனக்கு அப்போ வந்துட்டு அந்த டாக்ஸி சூப்பரா அது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் கட் பண்ணது வந்துட்டு ஒரு பெட்டர் சாய்ஸா நான் பாக்குறேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு அந்த கேரக்டரோடையும் சரி, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கனெக்ட் ஆகாததுக்குமே வந்துட்டு அந்த வாய்ஸஸ் தான் கொஞ்சம் முக்கியமான காரணமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மதராசியில் நல்லா இருந்துச்சுல வாய்ஸ். வித்யுத் யாருக்கு யாருக்கு வித்யுத் துப்பாக்கியில பேசியிருந்தவர் தானே பேசியிருந்தாரு. அதுல எனக்கு கூட லிப்சிங் செட் ஆயிருந்துச்சு. ஆனா அஞ்சான்ல சுத்தமா லிப்சிங் இல்ல. அதான் சரி, ஏதோ நல்ல பாசிட்டிவ் சொல்லிருந்தீங்களே. இதுல அஞ்சானுக்கு டப்பா இறந்துட்டார். பராசக்தியில என்ன என்னது பராசக்தி படம் நல்லா வந்திருக்குன்னு ஒரு 2 பேர் சொன்னாங்க. அதை வச்சு நான் இன்னைக்கு ட்வீட் பண்ணேன். ஆனா அதுலயும் சில பேர் வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல, என்ன காரணம்னே தெரியல. டேய், உங்க படத்தை நான் அடிச்சா கூட பரவாயில்லடா. கோபி சார் சொல்றல, ஒருத்தர் பார்த்தாலே அடிப்பேன். அந்த மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்தாலே அடிக்குதான் தோணும். ப்ரோ நான் எப்பயுமே வந்துட்டு ஆனா இதுக்கு அடிக்கிறதுலாம் நியாயம் கிடையாது. அது வந்து ஏன்னா நீங்க எஸ்கே க்ளோஸா இருக்கீங்க, ஏதாவது இல்ல இப்ப இவர்கிட்ட கேட்டாலும் அதுதானே ப்ரோ சொல்லுவாரு, எஸ்கே ஃபேனு, எனக்கு கொஞ்சம் க்ளோசஸ் சோர்ஸ் எல்லாம் தெரியும், நான் இன்சைட் ரிப்போர்ட் கேள்விப்படுறத வச்சு சொல்றதுதான் இவர் சொல்ல போறாரு. அப்ப அதுக்கு அடிக்க முடியாது அந்த மாதிரி. ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பராசக்தியோட கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் சொல்லுவாங்கல்ல, லாஸ்ட் 30 நிமிஷம் அதை லாக் பண்ணிருக்காங்க, எடிட்டட் வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபோ வந்துருந்துச்சு. சூப்பரா வந்திருக்கு, வேற லெவலில் ஒரு பிளாஸ்டா இருந்திருக்கு. லாஸ்ட் 30 நிமிஷம் வேற லெவலில் இருக்கு, படம் வந்து சூப்பரான ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. நமக்கு ஒரு நம்பர் க்ளோஸான நண்பர் சொல்லியிருந்தாரு, பயங்கரமா படம் சூப்பரா பராசக்தி பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னாரு. நான் ஏன் ட்வீட் பண்ணல அப்படின்னா, நமக்கு ரிலீஸ்க்கு இன்னும் 4 இருக்கு, பொறுமையா ட்வீட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு அது போக இப்ப ட்வீட் பண்ண ஏதாவது உள் காரணம் அது காரணம் இது காரணம் சொல்லிடுவாங்க. இந்த பரணிக்கு என்ன சொன்னாங்களோ அது சொல்லிடுவாங்க தான் நான் அப்ப போடல. ஆக்சுவலா பரணிக்கு அவருக்கு இன்னும் வேற ஒரு சோர்ஸ் மூலமா வந்திருக்க தகவல். ஆனா என்னன்னா, படம் வந்து உண்மையாலுமே வந்து என்னன்னா, படம் லாக் பண்ணிட்டாங்க. எடிட்டிங் டேபிள் சொல்லுவாங்களா, அந்த எடிட்டிங் டேபிள்ல படம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ரிப்போர்ட், பாசிட்டிவ் ரிப்போர்ட். அது இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கும் முக்கியமான நண்பர்களுக்கு, இந்த எஸ்கே சைடு உள்ளவங்க நண்பர்களுக்கும் பிளஸ் அந்த சைடு நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா எப்படி தெரியும், அது வந்து உண்மையாலே செம்ம பாசிட்டிவ் ரிப்போர்ட். அதை நான் போடல, பர்னி போட்டாருங்க ஒரே காரணத்துக்காக இந்த வார்டனாவே அடிப்போம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. அதுதான் சங்கமா போச்சு. நல்ல வேலை லாய் வச்சு பார்த்தேன், நம்ம போடல, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போடலான்னு தான் பர்னி போட்டு பர்னி அடிக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கருணும் கமல் இவங்க தான் ஃபேக் ஐடில இருந்து அதே டிபி வச்சிருக்காங்க. அண்ணா ஃபேன்ஸ் எங்களுக்கு கருண் டிபி வச்சு ஒருத்தர் நடிக்கிறாருங்க, ரெகுலராவே அடிக்கிறாருங்க. ஒருத்தர் வராரு, யாரும் இல்ல பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, அது வேற யாருமே இல்ல, கொண்டே மறந்துட்டு வரவர் தான் வந்துட்டு. ஆமா, இல்ல நானு அந்த கமெண்ட் நான் பார்த்தேன் ப்ரோ, பரணி ப்ரோ கீழே டிபியை பார்த்துட்டு மிரட்டேன், என்னது இது அப்படின்னு. அப்புறம் பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற பேரு. நான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவேன், எனக்கு நான் ஏதாவது ட்வீட் போட்டேன்னா அந்த இந்த மாதிரி இந்த டிபி வச்சு வாங்க பேசுற மனுஷன் நல்லபடியா பேசுற, இங்க பத்தி எல்லாம் எடுக்க நம்ம 7.5 குட்டுறதுக்கு வராம்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டையார படிப்பேன். அது வேற ஒருத்தன் ஆகும், ஜெயிக்காம அப்படி போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் தான் தப்பா நினைப்பேன். ஒண்ணு நீங்க டிபியை மாத்துங்க, இல்ல அவரை டிபியை மாத்த சொல்லுங்க.
இருங்க நான் அடுத்த பிஆர்டி பேசிட்டு வரேன். டாக்டரேட் வாங்கியிருக்காரு சொன்னீங்களா? என்னப்பா என்ன ப்ரோ? எஸ்கே டாக்டரேட் வாங்கியிருக்காரு சொன்னீங்களா? டாக்டரேட் வாங்கிட்டு அது எப்பயோ வாங்கிட்டாரு. ஏன் இப்போ எப்போ டாக்டரேட் வாங்கினாரா? ஆமா தெரியல, சொல்லல. எங்க எஸ்கே கலைமாமணி வாங்கினாரு தெரியும். சிவகுமார் ஐயா வேல்ஸ் கூட ஒரு படம் பண்ணுங்க பரணி ப்ரோ, கிடைச்சிடும். வேல்ஸ் ஐயோ ஐயோ ஒரு படம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டாக்டரேட்னா வேற அதுக்கு மேல ஏதாவது கொடுப்பாரு அவரு. உங்களுக்கு மறக்கவே முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விடுவாரு. பரணி ப்ரோ நாங்க எங்க எஸ்கே சொல்றோம் சிவகுமார் ஐயா. ஓ அப்படியா, ஓகே ஓகே. நான் வந்து இன்னைக்கு மாச யாத்திரான்னு ஒரு படம் பார்த்தேன். போஸ்டர் சொன்னாரா எதுவும், அவர் ரிவ்யூ அவரும் பார்த்தாரு. பரணி ப்ரோ பாத்துருக்கேன். பிரகாஷ் ப்ரோ அது பழைய டெம்ப்ளேட், அதே 5 பாட்டு. பிரகாஷ் ப்ரோ அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல 5 பாட்டு. ஹீரோ லவ்வரை பார்த்தோன்னே ஒரு பாட்டு, ஹீரோயின் ஓகே சொன்னோடனே ஒரு பாட்டு, கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு பாட்டு, நடுவில் செட்டுக்குள்ள போய் ஒரு ஐட்டம் டான்ஸ். அதே டெம்ப்ளேட்டு, 5 ஃபைட்டு, 5 பாட்டு, நடுவில் சில பல காமெடிகள். பிரகாஷ் ப்ரோ மாஸ் யாத்ராவா? ஆமா பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேக்குங்களா? நானும் பார்க்கல, பாப்போம். கேக்குது கோபாலகிருஷ்ணன், நீங்க பேசி கேட்காம இருக்கா சொல்லுங்க. காந்தாரா அண்ணா பிடிச்சிருக்கல ஏன்னு சொல்லுங்க. ஏன் காந்தாரா? அது வந்து கோபால் ப்ரோ, அதாவது அது வந்து ட்ரெய்லர்லயே சாமி படம் தெரிஞ்சிருச்சு, அதனால தெரிஞ்சிச்சு ப்ரோ. இன்னும் ரீசன் இருக்காது ஏன்னு சொல்லுங்க. ஏங்க நீங்க என்னைய வந்துட்டு நீங்க ப்ரோன்னு சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது கூட டாக் கூட சொல்லுங்க, தப்பே இல்ல. நீங்க அண்ணா மட்டும் சொல்லாதீங்க ப்ரோ. அவர் உங்களோட சின்னவர் ப்ரோ, பரணி ப்ரோ. நாங்கெல்லாம் ப்ரோன்றோம், அது ஓகே. அவரு சின்னவருங்க. ஐயோ கடவுளே. அண்ணா அது ஏன்னு சொல்லுங்க. பல்தான் வந்து ஸ்பீக்கர் இல்ல எனக்கு கேள்வி கேட்கறதே புரியல. ஃபர்ஸ்ட் கோபாலகிருஷ்ணன் இன்னொரு வாட்டி கேள்வி மட்டும் தெரியல. காந்தாரா எனக்கு ஏன் பிடிச்சது? ஏன் பிடிச்சிச்சு? எனக்கு நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு பதில் வச்சிருப்பீங்க, அந்த பதிலே சொல்லுங்க. தமிழ் ட்ரெய்லர் யார் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லுங்க. யார் பண்ணா? தமிழ் ட்ரெய்லர் சிவகார்த்திகேயன் ரிலீஸ் பண்ணாரா? அப்படியா? கண்டிப்பா இருக்கலாம். சொல்ற காரணம் போட்டுட்டு அப்படியான்னு கேக்குறாரு பாருங்க. அதான் பரணி ப்ரோ. பரணி ப்ரோ ஜூட்டோபியா 2 பாத்தீங்களா? மாஸ் யாத்ரா பாத்தீங்களா ப்ரோ? மாஸ் யாத்ரா பார்க்கல. வேற என்ன பாத்தீங்களா? ஜூட்டோபியா 2 உண்மையிலே நாளைக்கு காலையில 9 மணி ஷோ இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது சேலம்ல. என்ன எனக்கு வந்து இந்த மழை பெய்யறதுனாலையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனாலையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நான் புக் பண்ணல. மேபி நாளைக்கு காலையில எந்திரிச்சு டைம்லாம் இருந்துச்சுன்னா மேபி போவேன். இல்ல ஒரு மாதிரி இதா டிசியா இருந்துச்சுன்னா அப்படியே படுத்துருவேன். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பறக்குதே பாருங்க ப்ரோ. மொரட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ங்க அந்த படத்துக்கு. 1 பில்லியன் வந்துருமா? 1 பில்லியன் வந்துரும் போல. ஓப்பனிங் வீக்கெண்டே 500 வந்துருன்றாங்க. சொல்ல முடியாது. லாஸ்ட் 2-3 வருஷமாவே ஹாலிவுட்ல அந்த அனிமேஷன் படம் தான் 1.4 பில்லியன் 1 பில்லியன்லாம் கிராஸ் பண்ணி. ஆமா கரெக்ட்டா சூப்பர் மேரியோ அடிச்சது. யூஎஸ்னாலே வந்துட்டு நீங்க டாப் 10 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் கண்டிப்பா ஒரு 1-2 அனிமேஷன் ஃபிலிம் இருக்குங்க. அங்க அதிகமா ஓடுறதே அதுதாங்க. அவங்க எல்லாரும் எட்டர்னல்ஸ் வந்துச்சோ, அது எட்டர்னல்ஸா? அந்த படம் பேர் என்னது? ஏதோ ஒன்னு இருக்குமே, எலமெண்ட்ஸ். அது இல்ல, இத வச்சு ஒரு இது வருமே ப்ரோ, டக்குனு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வச்சு. ஆமா இன்சைட் அவுட் 2. அதுக்கு முன்னாடி சூப்பர் மேரியோ ப்ரோஸ். சூப்பர் மேரியோ தான் ஃபர்ஸ்ட் அனிமேஷன். அடுத்த வருஷம் தானே? அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா ஒன்னு இறக்குறாங்க. இல்ல ஒன்னு சொல்றாரு. இல்ல ஒன்னு நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ. எனக்கு வந்து கலெக்ஷன் அது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேனா, எனக்கு லெஃப்ட் சைடுல ஒரு குழந்தை, ரைட் சைடுல ஒரு குழந்தை, அவங்க அம்மா கூட 2 பேரும். எனக்கு பக்கத்துல நடுவுல ஒரு குழந்தை. அப்படிதானே பண்ணி ப்ரோ? உங்க வயசு நடுவுல ப்ரோ. நீங்க வேற. சீரியஸா அது வந்துட்டு ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆனா என்னோட நல்ல காலம் அந்த 2 குழந்தைங்களும் அமைதியா படம் பார்த்துச்சுங்க, ஒன்னும் சேட்டையெல்லாம் பண்ணாம. அப்ப கத்திருந்தா டென்ஷன் ஆயிருப்பீங்க குழந்தை மேல. ஆமா, அழுதா டென்ஷன் ஆக வேண்டியதான். பேர்லி மார்னிங் மாதிரி தூக்கி போட வேண்டியதான். பாத்தீங்களா இப்ப இது ஏன் முடிச்சு அந்த மலையாள படம் என்னது? ஒரு பேபி சிட்டரா இருக்கீங்க நீங்க, இப்படி சொல்லாமா பாருங்க ப்ரோ? குழந்தை அழுந்தா தூக்கி போடுவேன்னு தியேட்டருக்குள்ள நோம்பி. 3 வயசுல நீங்க இப்போ உங்களுக்கு வருங்காலத்துல குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க பாருங்க ப்ரோ? தியேட்டர் கூட்டிட்டு போகும்போது
நான் கூட்டே போக மாட்டேன் கமல். இல்ல உன்னிமுந்தன் படம் என்ன ப்ரோ அது? ஆ? உன்னிமுந்தனோட படம் ஒண்ணு ரொம்ப குரூவலா இருந்துச்சு ஒரு படம் இருந்துச்சு. என்ன படம்? மார்க்கோ. அது ஏன் பிடிச்சது உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஏன் பிடிச்சது? ஐயோ, குழந்தை ஏங்க தூக்கி போட்டு அப்படியெல்லாம் குடிப்பீங்கல்ல. இல்லைங்க. நீங்க வேற. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்துட்டு இப்பயும் இருக்கு. இந்த தியேட்டருக்கு முன்னாடி சில் பேபிஸ் பிலோ 3 இயர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு போடணும். இல்ல பேபிஸ் பிலோ 5 இயர்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு போடணும். எல்லா தியேட்டர்லயும் போடணும். நான் இதை எல்லா இந்த மாதிரி தியேட்டர்லயும் படம் ரெக்வஸ்டா எடுக்கிறதுல அவங்களுக்காக தானே பரணி ப்ரோ, நமக்காக எடுக்கிறாங்க. ஏங்க அனிமேஷன் படத்துக்கு விட்டுட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற படத்துக்கு சொல்றேன். அனிமேஷன் மேரியோ படத்துல என்ன இந்த மற்ற எல்லா படமா என்ன பரணி ப்ரோ? மேரியோ அனிமேஷன் படம் தான். bro, ஆனா சாய் வந்து உண்மையாவே குழந்தைகள்லாம் முடிச்சிட்டாப்ல சொல்ல போனா. பாப்பா கமலே ரெண்டு பேருமே அஜித் அந்த பல்தான் ஊருக்கு என்ன வந்து டிபி பல்தான் சொல்லுங்க பல்தான். 650 ஆமா பிரீமியருக்கு December 4th ஆந்திரா தெலுங்கானா எல்லாம். இப்ப நமக்கும் இருக்கும், கவலைப்படாதீங்க பல்தான். ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க ஜாலியா. நம்ம அந்த 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 மேட்டர் எனக்கு ஷிஃப்ட் இருக்கே. அட லீவ் போடுங்க. சுகன் ப்ரோ போவாரு பல்தான், கவலைப்படாதீங்க உங்களுக்காக. சுகம் ப்ரோ பாத்துட்டு வந்துருங்க, நம்ம வெளிய சனிக்கிழமை போயிருவோம். இல்ல இதுக்காக நீங்க லீவ் கூட போட மாட்டீங்களா? எது ப்ரோ December 5? December 5 நான் ஏன் ப்ரோ லீவ் போடணும்? ஏன் எனக்கு இங்க பிரீமியர் போட்டானுங்கன்னா யோசிக்கலாம். இல்ல ப்ரோ காலைல பார்த்தாதான் படம் பார்த்த மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய இதுல எல்லா இடத்துலயும் பிரீமியர் போடுறாங்கன்னா கோயம்புத்தூர்ல போடாம இருப்பாங்களா? போடட்டும் போடட்டும் அப்புறம் ஓஜி போடல. ஓஜி போடலையா? ஏன் பரணி ப்ரோ டிபி என்ன திடீர்னு? இல்ல புதுசா இருக்கு. புதுசு இல்லப்பா. இனிமேல் அப்படிதான் கேட்பாரு பல்தான், புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல என்னோட பழைய இல்ல பரணி ப்ரோ ஒண்ணும் இல்ல. என்னோட பழைய போன் கிடைச்சிருச்சு, அதுல இருக்கிற போட்டோஸ்ல இதுக்கு அனுப்பிட்டேன். அதனால மாத்திக்க வேண்டியதான். ஓகே ஓகே. இங்க பாருங்க, அஜித் பல்தான் ஜனநாயகனும் வருது, பொங்கலுக்கு பராசக்தியும் வருது. 1000 காரணம் சொல்லி நம்மள வந்துட்டு பிரிக்க பார்ப்பாங்க சில வன்மவாதிகள். அதெல்லாம் நம்ப கூடாது. அதெல்லாம் நம்ப கூடாது. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஒரு கவுண்டர் போடுறேன். பல்தான் பரணி ப்ரோவே வன்மத்தை கக்குவாரு, ஆனா நீங்க கடிக்காதீங்க. கக்கிட்டா இருக்கு ஆடியோ லான்ச் எவனா படம் வாங்குவாங்க. அவர் ஆல்ரெடி கக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்ப வந்து ஆல்ரெடி கிளாஷுக்கு ரெடியா இருந்து சவால் விட்டுட்டாரு. சவாலா? எது கிளாஸா? சவாலே விட்டாரு. நானா சொல்லல. இங்க பாருங்க, கிளாஸ் நீங்க கேட்டீங்களே பாருங்க ப்ரோ, ஒரு நாளைக்கு கிளாஸ் இல்லையா ப்ரோ? கிளாஸ் இல்லையா? நீங்க தான் கேட்டீங்களே. கிளாஸ் அவங்களுக்கு கிளாஸ்க்கு அகனாக உட்காராஜ் நவீன் பாலிசிட்டி வராரு, அவர் கூட கிளாஸ் பண்ணி சொல்லிப்பீங்க. சிரஞ்சீவி வேற வராரு. சிரஞ்சீவி அவங்க கூட கிளாஸ் போட்டுருப்பா. ஜான் 14 யார் வேணா எங்களுக்கு எங்க பேன் இண்டியா கிளாஸ் இருக்குது. ராஜா சார் இல்ல இந்த ஆடியோ லான்ச் டிக்கெட் இந்த பாஸ் பத்தி ஒருத்தர் கால்குலேஷன் போட்டிருந்தாரு ஊருக்காரு, பாத்தீங்களா பரணி? யாரு? இந்த ஜார்ஜ் 23 கோடி வருது 230 கோடி நோட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா அந்த பைத்தியாரன் நானும் பார்த்தேன். இல்ல கோபால் நானும் அந்த பைத்தியாரனை பார்த்தேன். அதான் இதெல்லாம் எச்சா நெகட்டிவிட்டி உருவாக்கி விடுவாரு இந்த பைத்தியம். யார் போட்டா என்ன ஆச்சு? உங்க ஊருக்காரர் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ ஏபி ஜார்ஜ்னு ஒருத்தன் இந்த இது வரைக்கும் சோலான டிக்கெட் எல்லாம் அப்டேட் பண்ணிருந்தாங்களா 60K அதுக்கு மொத்தம் 23 கோடி வந்துச்சு. அது கூட எந்த கால்குலேஷன்ல போட்டேன்னு தெரியல, 230 கோடின்னு போட்டுட்டான். தெரியாம ப்ரோ தெரியாம டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் விட்டுருப்பாங்க. அது போட்டுதான் பரவாயில்லை. எது கருணு பராசக்தியோட டேவன் கலெக்ஷனா? இல்ல கருப்போட டேவன் கலெக்ஷனா? இல்ல கருண் எங்களதெல்லாம் அவ்வளவு வராதுப்பா. ஏங்களே ஒரு 100 110ன்னு தட்டி தெரி மாதிரி முக்கிட்டு இருப்போம். போட்டுனா கூட நம்ம தெரியாம போட்டோம்னு எடுத்துக்கலாம். இது என்னதான் சிலரோட லைஃப் டைம் கலெக்ஷன் கூட இவ்வளவு வராது, அது தேவையில்லாம் போட்டுதான் பிரச்சனை இருக்கும். அதுக்கு எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரணி ப்ரோ நேரம் வந்திருக்கணும். இந்த வாரம் நோ எவிக்ஷன் போல. ஆமா நோ எவிக்ஷன். யாருமே எவிக்ட் ஆகல இந்த வாரம். நோ எவிக்ஷன். ஆக்சுவலா வந்து கனி தான் பிளான் பண்ணாங்களாம். பட் ஆனா வந்து லாஸ்ட் மினிட்ல நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. வாரமே ஒரு 3 வாரம் ப்ரோ.
சரி விடுங்க, இனிமேட்டு பாருங்க கோபால் ப்ரோ சூப்பரா ஏதோ கேக்குறாரு ஓவியான்னு. இல்ல அந்த ஓவியாவா? ரம்யாக்கு போகவே போகாதாங்க. ஓவியா ரம்யா நம்மளோட ரம்யா ரம்யா வந்து இந்த சந்திரமுகி படத்துல அந்த ஸ்னேக் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குமா, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே தாங்க இருப்பாங்க. ப்ரோ ரம்யா என்ன ப்ரோ பண்ணாங்க? பார்வே வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரம்யா இருக்கக்கூடாது. இல்ல மாவீரன், அவங்க எதுவுமே பண்ணல, அதனாலதான் சொல்றோம். இந்த வாரம் திருக்குறள்லாம் கத்துக்கிட்டு அழுதாங்களே தெலுங்கு பொண்ணு, தமிழ் திருக்குறள்லாம் கத்துக்கிட்டு பேசி ஆனந்த கண்ணீர்லாம் நடந்துச்சு, பார்க்கலையே? அதனால பரணி ப்ரோ பிடிக்காது. அதனாலதான் பிடிக்கலையா? உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்காது. எனக்கு ஏன் தமிழ் பிடிக்காது? தமிழ்நாடு பிடிக்காது, அதனால தமிழ் நான் பிடிக்காது. 12வது வரைக்கும் தமிழ்ல தான் படிச்சேன் கோபால். இல்லங்க உங்க தமிழ்நாடு பிடிக்காதுல்ல, அதனால சொன்னாங்க. தமிழ்நாடு பிடிக்காது நான் எப்பங்க சொன்னேன்? தமிழ்நாட்டு அப்பப்ப இது பண்ணி தமிழ்நாடு டீகிரேட் பண்ணி ஒரு ட்வீட் பார்த்தாங்க. அதுதான் மதன் ப்ரோன்னு ஒருத்தர் வந்து மேலே ஏறி உங்களை கேட்டாரு. அதெல்லாம் கிட்ட பண்ணி ப்ரோ, நான் கேட்க வந்த விஷயமே இதாயிடுச்சு. அந்த பேஷன் ஸ்டுடியோஸ் படம் ஏதோ டிராப்ங்கிற மாதிரி சொல்றாங்க, என்னாச்சு, என்ன அப்டேட்? இல்ல நான் அதை பத்தி எதுவும் கேட்டுக்கல. ஆனா வந்துட்டு நான் பேஷன் ஸ்டுடியோஸ் கூட இவங்க படம் பண்றாங்களான்னு தெரியல. பட் சிபி சக்கரவர்த்தி கூட படம் இருக்குது, அது மட்டும் தெரியும். பட் ப்ரொடியூசர் என்ன டீடைல்ஸ்ன்றது எஸ்கேவே ஃபர்ஸ்ட் காப்பில பண்ண போறாராம்ல. பண்ணா ஓகே தான். ஏங்க அவர் மதராஸ்க்கு அப்புறம் எந்த படமும் ஷூட்டிங் போகல சார். இந்த படம் முடிச்சுட்டு பராசக்தி அது முடிஞ்சுலங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா புது கமிட்மெண்ட் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலன்னு சொல்றேன். மதராசிக்கு அப்புறம் போல. ஏன்னா இது ரெண்டு பேரலா தானே போயிட்டு இருந்துச்சு. அதனால விபிக்காச்சும் போலாம், விபி படத்துக்காச்சும். இல்ல அந்த ப்ராஜெக்ட் தான் அடுத்து போவாங்க. விபியும் இதுவும் சைமல்டேனியஸா போகும் கமல். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ரெண்டு ஒரே லுக்கா ரெண்டு படமும் ஆல்மோஸ்ட். சுகன் ப்ரோ கை தூக்கி இருக்காரு பாருங்க. சுகன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன பரணி ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. எல்லாம் தேங்க்ஸ் ப்ரோ. ஈகோ வந்து நான் ரெஃபர் பண்ணதுக்கு நல்லா இருந்தது, நிஜமாவே எதிர்பார்த்ததை விடவே பெட்டராகவே இருந்தது. ஆமாம் சூப்பர் ப்ரோ. எனக்கு கிறிஸ்டினா காண்டம் வந்து ஒரு டீசெண்டான த்ரில்லர் தான், பட் அதை விட இது ஃபார் பெட்டர் ஈகோன்றது. அம்மா இந்த சாரஸ் வச்சு பாத்துட்டீங்களா யாராச்சு? அது இல்ல அஜித் பல்தான். நான் ஸ்பீக்கர் வரப்ப மட்டும் பல்தான தயவு செஞ்சு இந்த ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வாண்டடாவே நான் பேசுறத தடுக்கிறதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒரே கூட்டம் இல்ல ஒரே கேங் பேசுறீங்க. சரி இப்ப உங்க கேங்குள்ள வந்து தப்புதான். அதான் இப்படிதான் 30+ பல்தான் ரெண்டு பேரும் கொடுங்க. 30+ஆ? கமல் தேடி வருவேன். தேடி வந்து நீங்க அவர் இருக்க மாட்டாரு. அவர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சே அனுப்பிச்சு விட்டுருவாரு. பஸ்ல இருந்து இறங்காமையே ஜன்னல் வரப்பாவே போயிட்டு வாங்கன்றாரு. நீங்க மதுரை தானே? ஆமா மதுரை தான். அதுதான் பரணி ப்ரோ. ஆனா யாரா பாக்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஜன்னல் சீட்ல போற சொல்லிட்டு அப்படியே வச்சு பேசி அனுப்பிச்சு. பரணி ப்ரோவே அப்படிதான் பண்ணாரு சுகுமார். நானாச்சும் பஸ் ஸ்டாண்டு சாப்பிட அவர்லாம் டீ கடையோட விரட்டி விட்டுருவாரு. ஏங்க அவர் பக்கத்துல எனக்கு அதை விட ஒண்ணு இருக்குங்க. நம்ம பிரகாஷ் ப்ரோ அவமானப்படுத்தினது. பிரகாஷ் ப்ரோ வந்து தேடி வந்திருக்காரு, அவர் கூட போட்டோ எடுக்கல, கூட வந்த பொண்ணு கூட போட்டோ எடுத்திருக்காரு. ஏங்க பிரகாஷ் ப்ரோ கூட நான் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ கூட மனுஷ போட்டோ எடுப்பானாங்கிறீங்களா? இருங்க, இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு 3 வாட்டி மீட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 வாட்டி நானும் அவரும் தனியா ஒரு போட்டோ கூட எடுத்தது இல்லை எனக்கு தெரியும். அதத்தாங்க சொல்றேன். அவரு பிரகாஷ் பேர் வச்சா எடுக்க மாட்டீங்க, வேற ஏதாவது பொண்ணு பேர் இருந்தா எடுத்திருப்பீங்க பாருங்க. இப்போ கமல நீ பேசாத, சொல்லுவான் பாருங்க வயசனா. அது வேற யார் வேணாலும் பேசலாம், நீ பேசக்கூடாது கமல. ஐயா காலை வணக்கம் ஐயா. மகேஷ் ஐயா காலை வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு நேரம் நீங்க பாக்கலையா மகேஷ் ப்ரோ இருக்கத? இல்ல லைட்டா உள்ள இருந்தாரு, அதை பாக்க. ஏதோ உள்ள இருந்தாரா? எனக்கு புரியல. பாருங்க தப்பு தப்பா பேசுறான், பேச எடுத்துருங்க இவனை. ஏங்க பேஸ் வர 18+ மாத்திட்டு இருக்கான் அந்த கமல். இல்ல 18+லாம் இல்ல. சாரி கமல், உங்களை மரியாதை பேசிட்டேன், சாரி. நீ ஃப்ளோல அப்பப்ப எல்லாத்தையும் அப்படிதான் பேசிட்டு இருக்க. டிடிஎஃப் நீங்க சாரி கேட்கலாமா கருண்? சொல்லுங்க. சொல்லும் போது கருண் இருக்கான்ல, பாண்டிச்சேரியில வந்து IPL படத்துக்காக ஸ்பெஷல் ஷோ பண்ணி
எனக்கு பசங்க 10 பேர்த்து கூட போயிருக்கான். ஏங்க ஆனா ஏங்க 5ஆம் தேதி நான் ரிலீஸ் 2 போல. நாள் வீட்ல இருக்கேன். அவர் சொல்றேன் சரி நம்பாதீங்க. 5 நாளா வீட்ல பர்னி தான் ப்ரோ, இருக்கேன். ஐபிஎல் எங்கேயும் வெளியே போல. ரிவ்யூலாம் சொல்லிட்டீங்களா சினிடாக்ல? ஐபிஎல் பர்னி ரிவ்யூலாம் ப்ரோ நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சொல்லணும் நினைச்சேன். இவர் சுகன் ப்ரோ வந்து பார்த்துட்டு எப்படியாச்சும் பர்னி ப்ரோ இந்த படத்துக்கு தள்ளி விடலான்னு பார்த்தாரு. நீங்களே போயிட்டீங்க அதுக்குள்ள. இல்ல அவரே சொல்லியிருந்தாரு அந்த படம் பார்க்க போறேன்னு சொல்லி. நம்ம ஸ்பேஸ் இல்ல பர்னி ப்ரோ, நான் உங்ககிட்ட வந்து இது ஒரு த்ரில்லர் படம், பயங்கரமா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும், மஸ்ட் வாட்ச் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி இதை போக வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க ரொம்ப ஜெனியூனா நீங்களே 6:30 6 o'clock நீங்களே ஷோ டைம் போட்டுருந்தீங்க. ஓகே வெரி குட். ஜென்யூனா நான் அந்த படம் பார்க்க இவர் நைஸா தள்ளி விடலான்னு பார்த்தாரு. நீங்களே போய் ஒரு மாட்டிட்டீங்க. ஒரு ஒருத்தர் ரொம்ப நேரமா கமெண்ட் போட்டிருக்காரு, நானும் மறந்துட்டேன், இப்பதான் பார்த்தேன். சியான் 63 64 அப்டேட் கேட்டிருக்காரு. பார்க்கிங் டேரக்டர் சொன்ன கதை என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. பார்க்கிங் டேரக்டர் சொன்ன கதை வந்து அவர் பண்ணலங்க, விக்ரம் பண்றாரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து இப்ப ரஜினி கூட படம் பண்றாரு, அதனால அதை விட்டுருவோம். 63 வந்து அடுத்த மாசம், அதாவது அடுத்த வாரம், சொல்ல போனா அடுத்த வாரம் எண்டுல வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. டிசம்பர் அடுத்த வீக்கெண்ட்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ரெகுலர் ஷூட் போகும். முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன்ல, மீனாட்சி சௌத்ரி ஹீரோயினா நடிக்கிறாங்கன்னு, அது கிடையாது. மீனாட்சி சௌத்ரி இப்போ மாத்திட்டாங்க, அவங்க ஹீரோயின் கிடையாது, வேற ஹீரோயின் இப்போ புக் பண்ணியிருக்கிறாங்க. 63 பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்டேட். புதுமுக டேரக்டர் போடி ராஜ்குமார் அவர் இயக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 64 வந்து விஷ்ணு எடவன் அவர் பண்றாரு. அதுதான். இன்னொருத்தர் துருவிக்ரம் அப்டேட் கேட்டிருந்தாரு. துருவிக்ரம் ஏதாவது படம் நடிக்கிறாரா அப்ப பைசனுக்கு அப்புறம்னு. அவருக்கான அப்டேட் என்னன்னா, துருவிக்ரம் வந்து இப்ப பைசனுக்கு அப்புறம் இந்த படம் நடிக்கல, இந்த படம் நடிக்கல. ஆனா அதுக்கு அடுத்த படங்கிறது மோஸ்ட்லி டாடா டேரக்டர் இருக்காருல்ல, கணேஷ் கணேஷ் கே பாபு, அவரோட இயக்கத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. கண்டிப்பா அந்த கதை தான் இருக்கும். அவரோட அந்த ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் பண்ணாரு, கராத்தே பாபு. அந்த படம் கராத்தே பாபு வந்து இன்னும் கராத்தே பாபு வந்து அவர் இன்னும் ஒரு 1 வீக் தான் ஷூட்டிங் இருக்கு. அந்த அதிகபட்ச ஷூட்டிங் அது எப்போ எடுக்கிறாங்களோ அது முடிச்ச உடனே அந்த படம் டோட்டல் கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரிதான் விஷ்ணு எடவன் படம். அவர் விஷ்ணு எடவன் படம் ஹாய் படம்னு ஒன்று பண்றாங்கல்ல, கவின் நயன்தாரா, அதுவுமே பாத்தீங்கன்னா 1 வீக் தான் ஷூட் பண்ணி இருக்கு. அது ஷூட்டிங் முடிச்சுன்னா விஷ்ணு எடவன் வந்து முழுக்க முழுக்க விக்ரம் படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு வந்துருவாரு. அந்த கராத்தே பாபுக்கான படம் வந்து ஒர்க்கு அது தனியா போயிட்டு இருக்கும். அது போக இப்பயே அந்த கணேஷ் பாபு வந்து திருவிக்ரமுக்கான ஸ்கிரிப்டை வந்து மெருகேற்ற வேலையில இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல். ரெண்டுமே அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சியான் 63 பத்தி அப்டேட் கேட்டாரு. நான் பார்த்தேன். ஜெயிலர் 2ல பாலையா இல்லையாங்க? இல்ல, அவரு தான் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த வாரம் ஷூட்டிங் அவருக்கு தான் இருந்துச்சு. அவருக்கு பதிலாக அந்த ரோல்ல விஜய் சேதுபதி தூக்கி போட்டாங்கிறாங்க. நான் ரொம்ப காலமா விஜய் சேதுபதி வராருங்கப்ப ரூமரா தான் இருந்துச்சு. ஆனா பாலையா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பாலையா கால் ஷீட் எல்லாம் கொடுத்திருந்தாரு, அவரோட போர்ஷன் தான் இப்ப எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன் திடீர்னு மாறுனுச்சு அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு பதிலாக பாலையாக்கு பதிலாக அந்த இடத்துல விஜய் சேதுபதிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி இப்ப ஷூட்டிங்ல கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப காலமே எனக்கு சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, முன்கூட்டியே இந்த கோவா போர்ஷன்ல பாலையா இந்த வாரம் ஜாயின் பண்றாரு அப்படின்னா போனதுலன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் அவர் இந்த மொட்டை அடிச்ச மாதிரி கிட்டப்ல நடிக்க போறாரு, அதுக்காக தான் டைம் கேட்டிருந்தாருன்னாங்க. டைம் கேட்டு இப்ப கரெக்டா இந்த நவம்பர் 2ல அவர் ஷூட்டிங் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா நவம்பர் 2ல அதே லொகேஷன்ல விஜய் சேதுபதி கலந்துருக்கிறாருங்கிறாங்க. கண்டிப்பா அந்த ரோல் தான் கண்டிப்பா. ஏன்னா விஜய் சேதுபதி நடிக்கிறாருன்னா அந்த பாலையா நடிக்க வேண்டிய ரோல் தான் நடிப்பாரு. ஏன்னா பாலையாக்கு தான் அந்த ரோல் சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க செட் ஆகும்? அதான் எனக்கும் புரியவில்லை. செட் ஆகும். பாலையாவோட இது என்ன, விஜய் சேதுபதி ஒன்றும் சுத்தமா செட் ஆகாதுங்க. அது போர் அடிச்சிருச்சு. விஜய் சேதுபதி இந்த மாதிரி பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. எப்படி அணி போர் அடிச்ச மாதிரி விஜய் சேதுபதி வேற யாரையாவது புது ஹீரோவாதே வேற யாரையாவது வேற இதுல இருந்தையாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம் பேசாம. பார்ப்போம், படம் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அந்த எக்ஸைட்மெண்ட்டே. ரிவ்யூ பார்த்தேன் தலைவா. உங்களோட ரிவ்யூ கிட்டத்தட்ட நீங்க சொல்லுவீங்களே ஜென்ரலா வேவ் லென்த் செட் ஆகலன்னு. பட் நான் என்ன நினைச்சேனோ அதுதான் நீங்களும் உங்களுக்கும் ஃபெல்ட் ஆயிருக்கு போல இருக்கு படம் பார்க்குறப்போ. எனக்கு தானே சொல்றீங்க? வேற தலைவனுக்கு சொல்றேன். ஏங்க அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. ஏங்க பிரகாஷ் ப்ரோ ஆனா பாசிட்டிவா தான போட்டுருக்காரு. அவர் ரிவ்யூ சொல்லிட்டாரா? இல்ல போட்டிருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம், பிரதர்னு சொல்ல விட மாட்டீங்க. சரி, இப்படிதான் நான் கூப்பிடுறது. பேர் சொல்லியும் கூப்பிட முடியாது. பரணி அப்படி கூப்பிடுங்க போதும். தலைவனுக்கு சொன்னேன் ப்ரோ. அவரை நான் எப்படி வந்து நான் பேர் சொல்லி கூப்பிடுறது? யாருங்க? சரி ஓகே, ஹோஸ்ட் தான் பிரகாஷ் ப்ரோ தான்.
புரியல. பிரகாஷ் ப்ரோனே சொல்லுங்க அவரை. அது எனக்கு வர மாட்டேங்குது ப்ரோ. ஆரம்பத்துல இருந்து நான் ட்ரை பண்றேன். ஆனா இல்ல இப்போ உங்க வாயில கொஞ்ச உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அப்படி வருது. பட் ஆனா ஒரு ஃப்ளூவெண்டா பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பிரகாஷ் ப்ரோன் தான் வராது, தலைவா அப்படின்னு தான் வரும். நான் டெக்ஸ்ட்லயுமே அப்படிதான் வந்து நல்லா மெசேஜ் போடுவாங்க. சரி விடுங்க. அஜித் பல்டான் அது வந்து ஹெச்டி லீக் ஆயிடுச்சு. அஃபிஷியலா நான் ஓடிடியில் வரல, அதனால நான் பார்க்கல. ஆனால் பார்த்த 2 பேர் வந்துட்டு நல்லா இருக்குதுப்பா, குட் அப்படின்னு சொன்னாங்க. உங்க விருப்பம். அஜித் பல்டான் கேட்டுச்சா? யாருக்கு? அப்போ கேட்டுச்சு. சரி பரணி, நீங்க இந்த ஷேடோஸ் எட்ஜ்னு ஏதோ படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க, பாத்துட்டீங்களா? ஏங்க அத பத்தி தானங்க இப்ப சொன்னேன் மகேஷ் ப்ரோ. அத பத்தி தான் மகேஷ் நான் சொன்னாரு. இப்போ அது வந்து என்னன்னா, அப்படியா? ஒரு நேத்தும் முந்தானேத்தும் இதே தான் சொன்னாரு. அது வந்து இன்னும் ஓடிடில வரல, பைரசில தான் வந்திருக்கு அப்படி, டிஜிட்டல் மாதிரி. ஓகே நான் கவனிக்கல போல. ஆமா, நான் கொஞ்சம் சைடுல வேலையில போயிட்டேன். சரி. ஆனா அதான் எந்த இதுலயுமே வரலங்க, ஆன்லைன்ல தேடி பார்த்தா. இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எதுலயுமே வரல, பைரேட்டடா. ஓடிடில நான் தேடல, ஒய்டிஎஸ்ல பாருங்க மகேஷ், நான் ஒய்டிஎஸ்ல செக் பண்ணி பாருங்க, மேபி இருக்கலாம். எது எனக்கு டெலிகிராம்ல பே பண்ணுங்க. இல்ல டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் ஃபார் என்டர்டெயின்மென்ட். ஆமா தலைவரா, சாரி பரணி ப்ரோ, தெரியாம சொல்லிட்டேன். முடிஞ்ச. ஓகே சாரி. எனக்கு பரணி தான் அனுப்பி விட்டாரு. சுகன் தனியா டிஎம் பண்ணிட்டானே. சாரி ப்ரோ, தெரியாம சொல்லிட்டேன். நான் மேக்ஸிமம் டிஜிட்டல்ல வர படம் அங்க இருந்து தான் எடுப்பேன். சம்டைம்ஸ் ஓடிடில இல்ல அப்படினா நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. மகேஷ் ப்ரோ, இன்டர்நெட்ல கிடைக்காதது எதுவுமே இல்ல ப்ரோ. கரெக்ட். ஆமா, அதுக்கு தான் கரெக்டான ஆளுங்களை கேட்கணும். நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஓகே சரி விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். 10 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க. ஓகே முடிச்சிடலாம். என்ன ஒண்ணு கடைசி வரைக்கும் தேரேஸ்க்கு ரிவ்யூ சொல்ல விடாம பண்ணிட்டீங்க. நீங்க சொல்லுங்க தலைவா. அதனால தான் தலைவா நான் உங்கள்ட்ட கேட்டேன். உங்களோட சொல்லிட்டு அப்படியே பேசி முடிச்சிருக்கேன். கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க தலைவா. இல்ல எனக்கு சொல்லல ஒண்ணே. நான் வந்து ஒரு நண்பர் நேத்து படம் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தாரு. ஆனா நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா போயிருந்தேன். பட் ஓகே தான், எனக்கு வந்து ஒரு ஓகே ஃபிலிம் தான் தெரிஞ்சு. டீசென்ட் குட் அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரம்பிச்சாலும் நடுவில் நல்லா போச்சு. நடுவில் நல்லா போய் திரும்ப ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச மாதிரியே ஒரு எப்படி சொல்றது, அது நமக்கு எமோஷன் செட் ஆகல. ரெண்டாவது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுது, அந்த கதையோட ஃப்ளோ தெரியுது. ஆனா படத்தை வந்து ஒரு 4 பேர் பிள்ளரை தாங்கி நிற்கிறாங்க. ஒண்ணு தனுஷ், செம்மையான நடிப்பு. அது கொஞ்சம் ஒரு க்ரீன் ரோல் பிளாக் போர்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நல்லா பயம். செகண்ட் ஹாஃப்ல நல்லா நடிச்சிருந்தாரு. அவருடைய போர்ஷன் கூட சூப்பரா நடிச்சிருந்தாரு. அடுத்து வந்து கிருத்தி சனான், அவங்க பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துல அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. இதுக்கு முன்னாடி வேற எல்லா படமே ரொம்ப சும்மா இருந்துச்சுங்க. 1-2 படத்துல நல்லா இருக்கும். பிரபாஸ் கூட ஒரு படம் நடிச்சாங்க, அந்த படம் இவங்க தானே நடிச்சிருந்தாங்க, ஆதிபுருஷ்ல. ஆதிபுருஷ் இவங்க தானே. எனக்கு அந்த கெட்டப்ல செய்தி கெட்டப்ல தெரியல வேற. சரி ரைட். ஓகே, எனக்கு அந்த டவுட்லயே இருந்துச்சு அவங்க அதுல பார்த்தது. அடுத்து ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம், இந்த 4மே சரிசமமான பலம் இந்த படத்துக்கு. அடுத்தது வந்து எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப் வந்து போயிட்டே இருக்குங்கிற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் எனக்கு 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 உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரியான ஜானர் செட் ஆகாது. எப்படின்னா இந்த அக்ரெசிவ் லவ், அப்புறமேட்டு அது அப்படியே இந்த லவ்ல ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அந்த மூவ் ஆன் ஆகாம அடுத்து அதோட கில்ட் ஃபீலோட தாங்கிட்டு நிக்கிறது, அது ஒரு பெரிய லைஃப்ல பின்னாடி வந்ததுக்கு அப்புறமா அதை மைண்ட்ல ஒருத்தவங்க திரும்ப சந்திக்கிறப்போ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறது, அதோட தாக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்றது எனக்கு நார்மலா அந்த மாதிரி படங்கள் செட் ஆகாது. அதனால எனக்கு இது ஒரு ஓகே டீசன்ட் குட்டா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஜானர் பிடிச்சவங்களுக்கு இது பர்ஃபெக்டா பிடிக்கலாம். அவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பெருசா நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டோம், ஆனந்த் எல் ராய் அப்படின்னு ஒன்னே எதிர்பார்த்துட்டோம் வச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மேக்கிங் வைஸ்லாம் ஓகே, பட் ஸ்டோரி வைஸாவோ இல்ல அந்த பிரசன்டேஷன் வைஸாவோ இன்னும் நம்ம கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ரொம்ப ஓட்டு இது பண்ணிட்டேன், டப்பிங் படம் தானே அப்படிங்கிற மாதிரிதான். நீங்க சொன்னீங்களே தலைவா ஒரு நண்பர், அந்த நண்பரோட ட்வீட்டை தான் நானும் மேபி பார்த்துட்டு புக் பண்ணிட்டு போனோம்னு தோணுது. எனக்கும் உங்களை மாதிரியே தான் அந்த காம்போகிட்ட இருந்து வந்தோம்னா நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம். காலைல பாசிட்டிவா எல்லாருமே ரிவ்யூ சொன்னாங்க. சரி கண்டிப்பா நல்லா இருக்கும், ஒரு லவ் ஜானர்ன்றதுனால நல்லா இருக்கும்னு. படம் நல்ல படம் தான், நல்லா தான் இருந்துச்சு. பட் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள், அது மட்டும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் மட்டும் ஒர்க் ஆயிருந்ததுன்னா இது பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியா வந்திருக்கும். ஆமா சரி ரைட்டு ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நாளைக்கு சந்திப்போம். பாய்.
பாய் பாய். சுகன் ப்ரோ கடையை ஓப்பன் பண்ணுங்க.